ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த இருக்கிறோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் பரலோகத்தில் வீற்றி இருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இருக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க, அவரை நோக்கி பார்த்து நன்றி என்று சொல்லுங்க. என்னை அழைத்து வந்தீங்கப்பா, நீங்க தான் என்னை அழைத்து வந்தீங்க, என்னுடைய சித்தம் அல்ல, நீங்க தான் இந்த கூடுகைக்கு அழைத்து வந்தீங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என்னை அழைத்து வந்த நோக்கம் இன்றைக்கு நிறைவேறணும் ஐயா, என்னை கூட்டிக் கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறணும் ஐயா. நான் இந்த இடத்துல வந்துவிட்டு நான் வெறுமையாய் போகக்கூடாது. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும், நீங்க தருகிற பலத்தினாலும், நீங்க தருகிற உன்னதத்தின் கிருபையினாலும் நாங்கள் பலனடைந்து இந்த இடத்தை விட்டு நாங்கள் திருப்தியாய் செல்லணும் ஐயா. எல்லாரும் வாயை திறந்து கேட்போமா? இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க, என் தவறுகளை மன்னிங்க, என் தப்பிதங்களை மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்க. உம்முடைய வசனத்துக்கு நேராக, உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் அப்பா ஆவலாய் காத்து நிற்கிற இந்த வேளையிலே எங்களை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி கேளுங்க. உலக வேலைகள், உலகத்தில் நடக்கிற காரியங்கள், குடும்பத்தில் நடக்கிற கஷ்டங்கள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஓரங்கட்டி விட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு வேண்டிய பலனை தருவார். அவர் நிச்சயமாய் உங்க குடும்பத்திற்கு வேண்டிய ஆலோசனை தருவார். ஐசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? எல்லாரும் கேட்போமா? இயேசுவே, எனக்கு இறங்குங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி வந்து அப்பா உம்முடைய சிந்தனையினால நிரப்புங்கப்பா, உம்முடைய ஆளுகைக்குள் வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மைதானம் முழுவதும், இந்த இடம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. உம்முடைய அசைவாடுதல் இருக்கட்டும், உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தை தடையில்லாமல் கர்த்தர் நீங்க பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. சத்துருவின் தடைகள், மனுஷனுடைய வல்லமைகள், ஆண்டவரை குழப்புகிற தந்திரங்கள், வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும் ஐயா. ஆவியானவரை ஆளுகை செய்து கொள்ளுங்க. மீதி இருக்கிற நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களோடு வந்திருக்கிற அப்பா ஊழியக்கார பிள்ளைகளை அழைத்து வந்தீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிரயாணத்தை வாய்க்க பண்ணீங்க. எங்களோடு இருக்கிற பகுதி முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராயிருந்து உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அமர்ந்திருப்போம். அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த இடத்துல நம்முடைய சேகர அளவிலான பெண்கள் கூடுகை, பெண்கள் பண்டிகை ஆசரிப்பதற்கு ஆண்டு நமக்கு உதவி செய்திருக்கிறார். சரியா? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு நேரத்தை செலவிட்டு அவர்களோடு தான் பேசினார். சரியா? அவர்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செஞ்சார். சரியா? இது பெண்கள் மாநாடு அல்ல, பெண்கள் பண்டிகை. சரி, மாநாட்டில் பொதுவாக இயேசுவை அறிந்தவங்க வர்றதை விட அறியாதவங்க நிறைய வரும். கன்வென்ஷனில் இயேசுவை அறிஞ்சவங்களோட அறியாதவங்க வருவாங்க. இப்போ அறிஞ்சவங்களை கர்த்தர் என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். நம்மை பலப்படுத்தி நம்முடைய ஆண்கள், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்யணும்? தொடரும். அதுக்கு தான் ஆண்டு நம்ம என்ன செய்ய அழைத்து வந்திருக்கிறேன். எனவே இந்த பண்டிகையில் வந்திருக்கவங்களை எல்லாரையும் அன்போடு மீண்டுமாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த கூடுகையின் மூலமாய் நம்மோடு பேசுவாராக. ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு, நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நீங்களாம் பிறந்திருக்கவே மாட்டீங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா எங்கள் அக்கா, மூத்த அக்காவோட என்ன செஞ்சுருக்கோம், எல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க அப்பாவை, எங்கள் தாத்தாவை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செல்ல பிள்ளை, எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளை. சரியா? ஒரே ஒரு காரணத்துக்காக எங்கள் தாத்தா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னென்னா, எங்கள் அப்பா ஊழியக்காரர். எங்கள் அப்பா யார்? ஊழியக்காரர். வல்லமையான ஊழியத்தை இளம் வயதில் செய்து கொண்டிருந்த அப்படின்னாலே எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் மகன் ஊழியக்காரனுக்கு மனைவி ஆகணும்னு கட்டி வச்சாங்க. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பானவங்க. சரியா?
ரொம்ப கண்டிப்பான. எங்கள் வீடு ஒரு மிலிட்ரி ஆபத்து தான் இருக்கும். சரியா? எங்கள் அம்மா அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் தாத்தா அப்பா மட்டும் இருந்திருந்தா அங்கே போயிருந்துருப்பேன். இந்த வேலை சொல்லு. ஏன்னா எங்கள் தாத்தா அவர்களும் ஊழியக்காரர் தான். கொஞ்ச காலம்தான் அவங்க வாழ்ந்தாங்க. எங்கள் அம்மாவுடைய திருமணத்தில் அப்புறம் 40 நாளில் அவங்க எங்கே போயிட்டாங்க? ஆண்டுகிட்ட போயிட்டாங்க. அவ்வளோந்தான் அவங்க வாழ்க்கை. ஆனால் அதற்கப்புறம் அவங்க பட்ட கஷ்டங்களை நாங்களாம் கண்ணால் பார்த்தவங்க. ஆனால் நல்லா ஜெபிப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு பிரசங்கம் பண்ணலாம் தெரியாது. என்ன தெரியாது? பிரசங்கம் பண்ணலாம் தெரியாது. நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா சமைப்பாங்க, நல்லா வீட்டு வேலையில் எல்லாம் கரெக்டாக. எங்கள் அம்மா மாதிரி என்ன வேலை செய்கிறது என்னாலாம் முடியாது. சரியா? அவ்வளவு எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய உழைப்பெல்லாம் ஆண்டவர் என்ன அறிந்து 4 பேரை ரட்சித்தார், 4 பேரை அபிஷேகித்தார். சரியா? 4 பேரையும் ஆண்டவர் என்ன ஊழியத்தில் என்ன பயன்படுத்துகிறார். சரியா? அதில் எங்கள் வீட்டில் முத ஊழியத்துக்கு போனது எங்கள் 2வது அக்கா. 12ஆம் வகுப்பு படித்த பிறகு நாங்கள் அப்புறம் ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டு அந்த ஊழியர் பயிற்சிக்கு போயிட்டு வந்த பிறகு எங்கள் அப்பா ஊழியத்துக்கு எங்கெல்லாம் போக முடியலன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு என்னென்னா எங்கள் அப்பா போகிற இடத்துக்குலாம் எங்கள் அக்கா என்ன ஊழியத்துக்கு போவார். அப்படி கர்த்தர் என்ன செய்தார்னா அந்த ஊழிய பாரத்தை ஆண்டவரை அறிவிக்கிற ஒரு பணியை என்ன செய்த ஆண்டவர் கொடுத்தார். அப்படி சொல்லப்போனால் அது ஒவ்வொருவரையாய் அந்த தீ என்ன செய்ய பற்றி கொண்டது. அதில் கர்த்தர் என்ன செய்தார்னா முத முழு நேர ஊழியத்துக்கு என்ன செய்த ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் மூத்த அக்காவை ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதுக்கப்புறம் என் தங்கச்சி, இப்படி எல்லோரும் ஆண்டவர் நடத்துகிறேன். ஒருவேளை பெண்கள் படுற கஷ்டங்களை நானும் கண்ணால் பார்த்துவேன். சரியா? நீங்கள் பட்ட கஷ்டம் எப்படின்னு தெரியாது. எங்கள் அம்மா பட்ட கஷ்டம் நாங்கள் கண்ணால் பார்த்தவர் உண்டு. ஆனால் எங்கள் அப்பா ஊழியக்காரர். சரி, எங்கள் அப்பா ஊழியக்காரர். ஆனால் ரொம்ப கண்டிப்பானவங்க. ரொம்ப கோபப்படுவாங்க. ஆனால் அந்த கோபத்தில் என்னொன்னா, கோபம் இருந்தால் என்ன இருக்கும்? கோணம் இருக்கும். சரியா? அது சில நேரத்தில் புரியாது. சரி, எங்கள் அப்பா அப்படி இருந்ததுன்னா நல்லது நாங்கள் நினச்சோம். பின்னாட்கள்லாம் எங்கள் அப்பா இப்படி கண்டிப்பாக இல்லைன்னா நம்மளாம் சீரழிஞ்சிருப்போம். எப்படியோ அலைஞ்சிருப்போம், எங்கேயோ கெட்டு அழிஞ்சிருப்போம். அப்பாவுடைய கண்டிப்பு அதெல்லாம் தேவைன்னு ஆண்டவர் நினச்சிருக்காரு, வச்சுருக்காரு. அப்படி ஆண்டவர் நினச்சிவார்னா நம்மளை எப்படி நடத்துகிறோம், அவருடைய பாதையில் நேர்த்தியாக நடத்துகிறார். இந்த நல்ல வேலையிலும் அருமையான அக்காவை குறித்து நீங்கள் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம், அப்படி தானே? அக்காவை கூப்பிட்ருக்காங்கன்னொன்னே ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அவருடைய சாட்சியை கேட்டோம். அவங்க பேரெல்லாம் தெரியாத சாட்சியை கேட்டோம். எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது அவர்களை தொடர்பு கொண்டோம். குறிப்பாக நம்முடைய ஊரில் உறவினர் அவங்களுக்கு இருக்கிறாங்க எடேர்காட்டில். அவங்க மூலமாக தான் தொடர்பு கொண்டோம். கர்த்தர் இந்த வேளையிலே அவர்களை நம்முடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். கிராம மிஷனரி இயக்கத்திலே இணைந்து ஊழியத்தை செய்கிற அருமையான அண்ணன் அவர்கள், சந்தோஷன் அவர்கள், அவருடைய மனைவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எபனக்கா அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் நடத்துவாராக. அவர்களோடு வந்திருக்கிற உடன் ஊழியருக்காக நன்றி செலுத்துகிறோம். அக்காவை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த வேளையிலே நம்மை நடத்துவாராக. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். சரியா? நமக்கு மொத்தம் 8 சபைகள் இருக்கிறது. இந்த சபைகளில் இருந்து நம்ம இப்போ 5 சபையிலேருந்து வந்திருக்கோம். சரியா? 5 சபை. இன்றைக்கு புதிதாக ஆரம்பித்த சபையிலேருந்து கர்த்தர் வர நாட்கள் என்ன செய்யணும், அவர்களே ஆண்டு கொண்டு வரணும். அதுக்காக நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதரிகளுக்கும் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூர கடவோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது போல இந்த நாளில் நம்ம ஒருவேளை 5 ஆலயங்களாக இருக்கிற பெண்களாக கூடி வந்திருக்கிறோம். ஐயா சொன்னாங்க, சேகரமாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இடைவிடுவார். ஹல்லேலூயா. ஒரு கன்வென்ஷன்
அப்படின்னு சொன்னா அதுல ஆண்டவர் அறியாதவங்களும் வருவாங்க. ஆனா இது ஒரு பெண்கள் மாநாடும் அல்ல, பெண்கள் பண்டிகை. அப்போ இன்னும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், ஒரு கிறிஸ்தவ இல்லறத்தில் ஒரு பெண்ணாய், ஒரு சகோதரியாய், ஒரு தாயாய், ஒரு மருமகளாய் இருக்கிற நான் இன்னும் தேவனுடைய சித்தத்தை என்னுடைய இடத்திலிருந்து நான் எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நிச்சயமா இன்றைக்கு நம்மோடு பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக சில நிமிடங்கள் நான் வந்திருக்கிற ஊழியத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். 30 ஆண்டுகளாக கிராம மிஷனரி இயக்கம் என்ற ஒரு ஊழியத்தை சகோதரர் டேவிட் கணேசன் என்கிற ஒரு அண்ணனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு கிராமங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி, சிறுபிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் மத்தியில் ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் ஒரு தனிநபராக ஆண்டவர் 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் அண்டேனை தெரிந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் 1200 மிஷனரிகள் இருக்கிறோம். 7 இந்தியாவில் இருக்கிற 7 மாநிலங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வர்றதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எங்களுடைய ஒரே ஒரு பாரம் என்ன ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால், ஏன் இவ்வளோ பேர், ஒரு எளிமையான கூட்டம் எப்படி இத்தனை 30 ஆண்டுகளில் ஊழியம் செய்யும்படி தங்களை அர்ப்பணித்த வாலிபர்கள் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒரு தரிசனம். அது என்னன்னா, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து டேவிட் கணேசனனுக்கு தன்னை அழுகிறவராக வெளிப்படுத்தினார். கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிற ஒரு ஆண்டவரை ஒரு அதிகாலை வேளையில் சந்தித்தார். அழுது கொண்டே இருக்கிற ஆண்டவர் அவருடைய முகத்தை பார்க்கும்போது சொல்லி சொல்லி காரியங்களை சொல்லி அழுகிறாரா, எனக்காக நான் இந்த முழு உலகத்திற்காக என்னுடைய ஜீவனை கொடுத்தேன், என்னை அறியாமல் ஜனங்கள் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஊழியம். எங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்படுகிறோமோ அங்கெல்லாம் சொல்லுகிற காரியம், ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க உங்களுடைய பங்களிப்பை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அறைக்கூவல் விடும்போது நடத்துகிற வாலிபர் கூட்டங்களில் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லும்போது அநேகர் தங்களை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினால ராக்லாண்ட் வேதாகம கல்லூரி அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிறோம். 1 இயர் 2 வருடம் 2 காரியம் படிக்கலாம். அவங்க அப்படி தங்களை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வருகிற பிள்ளைகள் பணித்தளங்களில் சிறுவர் ஊழியங்களை, வாலிபர் ஊழியங்களை செய்ய ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் இந்த மே மாதத்தில் 8000 கிராமங்களில் VBS நடத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இந்த நூற்றுக்கணக்கான கிராமங்களில் இதுவரைக்கும் ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை நம்ம சர்ச்சில் நம்முடைய ஆலயத்தில் நடத்தணும் அப்படின்னு சொன்னாலே பலவிதமான செலவினங்கள், ஆயிரங்கள் செலவுகள் இருக்கும்ல. நிறைய சபை மக்களாக முழு எஃபர்ட் எடுக்கும்போது தான் அந்த VBS ஊழியங்கள் நடத்த முடியும். அப்போது இத்தனை கிராமங்களில் ஊழியத்தை நடத்தணும், தன்னார்வமாய் ஊழியம் செய்கிறவர்களை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்தை செய்கிறோம். இந்த மாதம் முழுவதிலும் நடக்கிற இந்த VBS ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நாமவே ஒரு 5 பாடத்திட்டங்கள் அடங்கிய ஒரு எளிமையான ஒரு சிலபஸை ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். 80,000 VBS புத்தகங்களை அச்சடித்து தமிழ்நாடு முழுவதிலும் குக்கிராமங்களில், தெரு ஓரங்களில், டியூஷன் டீச்சர்ஸ்ட எல்லார் கையிலையும் கொடுத்து உங்கள் டியூஷனுக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த ரட்சிப்பிலிருந்து பரலோகராஜ்யம் போகிற வரைக்கும் ஒரு எளிமையான முழுமையான ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து விடுங்கள்னு சொல்லி பிரயாசத்தோடு இந்த காரியத்தை செய்கிறோம். ஏன்னா திறந்த வாசல் இருக்கிற இந்த நாட்களை நம்ம செயல்படலைன்னு சொன்னால் நாளைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. தமிழ்நாட்டில் நம்ம நினைக்காத திருப்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நாட்கள் இல்லை. அப்போ நாளைய தினம் நம்முடையதல்ல, இதெல்லாம் தேவனுடையது. இன்னைக்கு என் கைக்கு என் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அந்த ஊழியங்களை செய்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், உடைய வார்த்தைகள் மூலம் என்னோடு பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தையை கேட்கும்படி நான் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, சபையில் நான் இருக்க வேண்டிய காரியம், எப்படி வாழணும்னு சொல்லி எனக்கு கற்றுத்தாங்கப்பா. வேத வசனத்தின் மூலம் நீர் என்னோடு பேசுவீராகன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பிதாவே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. பேசுகிற அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்கு நாவாய் நான் பயன்படட்டும் அப்பா. ஆண்டவரே, முன்னாடி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக அல்ல ஆண்டவரே நான் நிற்கிறது, தேவாதி தேவனுக்கு முன்பதாக நிற்கிறேன் ஐயா. நீர் பேசும், வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடைபடும். அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய ஆளுகை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும்
ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த 2 வார்த்தைகளின் மூலம் நம்மோடு அவர் பேச இருக்கிறார். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன்ப்பா. அன்றைக்கு சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது, பேச துவங்கின போது சாமுவேல் சொன்னாங்க, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அது சிறு பையன் ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்குறான். நம்ம ஆண்டவருக்கு என்றைக்குமே அவருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் தான். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசவிருக்கிற காரியம், வசனம் என்ன? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். வேதம் முழுவதிலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அசதி, எங்கெல்லாம் அசதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள வசனங்களை எல்லாம் ஒத்துவாக்கிய வேதாகமத்திலேருந்து நான் கவனித்தேன். கவனிக்கும் போது ஆண்டவர் எங்கெல்லாம் அசதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி அசதியாயிராதீங்க. சுதந்திரிக்கப்பட வேண்டிய அந்த தேசம் உங்களுக்கு முன்பதாக இருக்குது. அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் அசதியாக இன்றைக்கு உங்கள் நாட்களை நீங்கள் கழிச்சிடாதீங்கன்னு சொல்லி, எப்பொழுதெல்லாம் அசதி என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம் உனக்கு இருக்குதுப்பா. உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் அழைத்து கொண்டு வந்தேன். உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு போக அசதியாயிராதே, அசதியாயிராதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம் இருக்கிறது. அது என்ன தேசம்? பரலோக தேசம். அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு நம்ம அசதியாக இருக்கக்கூடாதான். ஆலயத்துக்கு வருகிறோம், என்னுடைய பெயர் கிறிஸ்தவ பெயர், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானை சுதந்திரிக்கிறதுல அசதியாக இருந்தால் அதை சுதந்திரித்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ தேவன் சொல்லுகிற காரியம், நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய அன்றாட வாழ்க்கை, டே டு டே லைஃப், உங்கள் நடைமுறை வாழ்க்கையில அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜாக்கிரதை என்று சொல்லி வேதம் முழுவதிலும் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் குறிப்பாக ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு சொல்லுகிற காரியம், ஒரு காரியத்துல மிகவும் ஜாக்கிரதையா இருக்க சொல்றாங்க. அது என்னன்னா, என்னுடைய கற்பனைகளை நீங்க ஜாக்கிரதையோடு கை கொள்ளுங்கள், என்னுடைய நியமங்களை ஜாக்கிரதையோடு கை கொள்ளுங்கள், என்னுடைய கட்டளைகளை நீங்க கை கொள்ள ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னு சொல்றார். எது ஆண்டவருடைய கட்டளை, எது நியமங்கள்? இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை கை கொள்றதுக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு பெண்களாக கூடியிருக்கிறோம். நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? எதுலெல்லாம் நம்ம அசதியாக இருந்து விட வாய்ப்பு இருக்கிறது, எதுல எல்லாம் நம்ம ஜாக்கிரதையை இழந்து அசதியோடு ஒரு 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 கேர்லெஸ்ஸாக நம்ம இருந்து எதை சுதந்திரிக்க முடியாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் சில காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நானும் தேவனும், காட் அண்ட் மீ, நானும் தேவனும் என்ற உறவில், அதாவது நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த வாழ்க்கையில் நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. ஒன்றே ஒன்றை மட்டும் நாம் ஞாபகம் வைத்து கொள்ளணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை டேஸ்ட் பண்ணலைன்னு சொன்னால், ஒரு பக்தியுள்ள சந்ததியை நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்கவே முடியாது. ஒரு தாயா அல்லது ஒரு குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் நிச்சயமாக அடித்து சொல்ல முடியும், 100க்கு 100% சொல்ல முடியும், நம்முடைய குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்க முடியாது. பெயருக்கு நம்ம கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கலாம், காணிக்கைகளை கொடுக்கலாம், ஆலயங்களை கட்டி கொடுக்கலாம், ஆலயத்திற்கு வருகிறதுல முதன்மையா இருக்கலாம், எல்லாவற்றிலும் இருக்கலாம். ஆனால் ஒரு தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு ஒரு தாய்க்கு சரியில்லை என்றால், பிள்ளைகளை கத்தருக்கேற்ற வளர்த்தில வழிநடத்துவது மிக மிக, அது என்னது, மேகத்தில் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது போலதான். டேய் பைபிளாசிடா, டேய் ஜோமுனிடான்னு சொல்லுவான். அவன் நினைப்பான், அம்மா ஜோமுனி நான் என்னைக்கு பார்த்துருக்கிறேன், அம்மா எப்போ பார்த்தாலும் அடுப்படியில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி இல்லாத வாழ்க்கையாயிரும். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எதுலெல்லாம் நாங்கள் ஒரு பெண்கள் அசதியாக இருக்கிறோம்ப்பா,
அப்படின்னு இந்த செய்திக்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் முதலாவது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் என்ன ருசித்து பார்க்கிறவர்களாக இருந்தால் அந்த குடும்பத்தை இந்த உலகத்தில் வச்சது சக்ஸஸாக இருக்கும். தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து கணவரை கொடுத்து ஒரு குடும்பத்தை கொடுத்தது நிச்சயமாய் வெற்றியாய் அது முடிந்துவிடும். ஆனால் தேவனுக்கும் எனக்கு உறவில்லாமல் ஒரு வாழ்க்கை போச்சின்னு சொன்னால் அது நிச்சயமாய் அது அசதியான வாழ்க்கையாய்த்தான் காணப்படும். ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட வாழ்க்கையை இன்னொரு முறை நம்ம வாழ முடியுமா? வாழ முடியவே முடியாது. இன்னொரு முறை நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அல்லது ஒரு குடும்பத்தில் வாழ்கிறதற்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு வாய்ப்பு தான். நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் ஜோமுனும் போது சொல்லுவேன், ஆண்டவரே 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுப்பா, எத்தனை காலம் நான் இருக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு ஆசை, நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் படைச்சிங்களோ, எதற்காக தாயின் கருவில கொடுத்தீங்களோ, எதற்காக ஒரு கணவன் பிள்ளைகளை கொடுத்து ஊழியத்தில் இந்த நாள் வரை நடத்தி வரீங்களோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் உங்கள் சமூகத்துக்கு நான் வந்துடவே கூடாது ஆண்டவரே. நான் பரலோகத்துக்கு போகும்போது எனக்காக தேவன் வைத்த திட்டத்தை ஒரு மேப் போல வச்சு அந்த மேப்பை அதை திறந்து, மகளே எபன், நான் உனக்காக இவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருந்தேன், நீ என் சித்தத்தின்படி உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்திருந்தா உன்னை கொண்டு இவையெல்லாம் நான் செய்யணும்னு நினைச்சேன், ஆனால் நீ கொஞ்சம் மாறி போயிட்டியே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற அந்த துக்கமான வார்த்தையை நான் கேட்டு விடக்கூடாது. தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் பெரியதோ சிறியதோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாயிருந்தாரோ, தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு முழுமையாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். சிலர் உலகத்துக்கு தெரியலாம், சிலர் திரைக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறவர்களாக இருக்கலாம். சிலர் ஜான் வெஸ்லி போன்ற மிகப்பெரிய தேவ ஊழியர்களை எல்லாம் உருவாக்கின தாயார் சூசன்னா வெஸ்லி, அவங்களெல்லாம் பற்றி திரைக்கு வெளியே அவங்கெல்லாம் வரவே இல்லை. ஆனால் அவர்கள் 2 நூற்றாண்டுகளாய் கிறிஸ்தவ உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகிற 2 தேவ மனிதனை உருவாக்கிட்டாங்க. ஐனிக்கையால் என்ன செஞ்சாங்கன்னா சொல்லப்படலை. ஆனால் ஒரு உத்தம ஊழியனாகிய தீமோத்தேயுவை 20 ஆண்டு காலம் வைத்து செஞ்சுட்டாங்க. நீங்கள் செய்கிற காரியம், நான் செய்கிற காரியம் சின்னது பெருசுலாம் இல்லைங்க. ஆனால் தேவன் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை 100க்கு 100 செய்து முடிக்க வேண்டும். இன்னொரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. இன்னொரு முறை வாழ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்க போறதில்ல. தேவன் கொடுத்த வாழ்க்கை. ஒவ்வொரு முறையும் வானத்தை நோக்கி 2 கையை விரிச்சு நான் சொல்லுவேன், ஏசப்பா நீ எவ்வளோ காலனா இருக்கணும்னு எனக்கு உங்க சித்தம் தெரியாது, ஆனா வசனத்தின்படி வாழ்ந்து நான் பரலோகத்துக்கு வரும்போது சந்தோஷமா என் திட்டத்தை நிறைவேற்றினவளா நான் வரணுமே சுவாமி. எனக்கு கொடுக்கப்பட்ட வீட்டின் பொறுப்புகளா இருக்கட்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமா இருக்கட்டும், எனக்கும் உமக்கும் இருக்கிற உறவா இருக்கட்டும், 100க்கு 100 உண்மையாய் செய்து முடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பேன். மனிதர்களுக்காக அல்ல, மனிதர்களை பிரியப்படுத்தும்படி அல்ல, ஒருவேளை மனிதர்களை கவரும்படி அல்ல, இல்லவே இல்லைங்க. நம்முடைய கண்கள் பரம தகப்பனையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க புகழ்றாங்களா, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாதுங்க. தேவனுக்கு முன்பாக என்பது மாத்திரம்தான் வாழ்க்கை. அந்த ரங்கத்தில் நான் என்ன செய்யறேனோ அதுதான் தேவன் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். வெளியரங்கமா இல்லை, அந்த ரங்கத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபம், அந்த ரங்கத்தில் நான் வடிக்கிற கண்ணீர், அந்த ரங்கத்தில் என் குடும்பத்திற்காக நான் நிற்கிற பரிந்து பேசி ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன், இவ்வளோ நாள் கழிஞ்சிட்டேன், அம்மா உனக்கு 40 தான் தாண்டியிருக்கேன், நான் 50 தாண்டிட்டேன், நான் 60 தாண்டிட்டேன், இனி நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மாத்திரம் நினச்சி விடவே விடாதீங்க. தேவன் கொடுத்த தேவனே என்ன சித்தம்ப்பா என்ன வச்சு வச்சிங்க, நான் அதை நிறைவேற்றணும், என் பிள்ளைகளை தேவபக்தி உள்ளவர்களாக நான் வளர்த்து வர்றதுக்கு என்னால் நான் எல்லாவற்றையும் செய்யணும் சுவாமின்னு வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் இவ்வாறு சொல்லுகிறார், ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்ததா இல்லையா? எவ்வளோ பெரிய நோக்கம். முழு உலகத்தின் பாவத்துக்காகவும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுமணுங்கிற பெரிய நோக்கம் இருந்தது. அதே போலதான் உங்களையும் என்னையும் இந்த பூமியில பிறக்க வைக்கிறதுக்கு தேவனுக்கு நோக்கம் உண்டா? ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் நோக்கம் இல்லை, ஏசு கிறிஸ்துவுக்கு எதையெல்லாம் செய்தாரோ உங்களுக்கும் எனக்கும் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நோக்கம் இல்லாம நம்ம பிறக்கலை, ஏதோ வாழ்வோங்க. வாரத்தில் 3 நாள் பருப்பு குழம்பு, மீது இருக்கிற 4 நாள் மீன் குழம்பு, அவ்வளோதான் வச்சு முடிச்சு
குடிச்சோமா, பிள்ளைகள் சோறு சாப்பிட்டுச்சா, முடிஞ்சிச்சு. பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தோமா, 20-30 பவுனை போட்டு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தோமா, 2 பிள்ளைக்கு டெலிவரி பார்த்தோமா, அடுத்து வெள்ள முடி ஆயிடுச்சா, காலை மாலை ஆராதனை கிடந்து செவனேன்னு இருப்போம். இல்லவே இல்லை. தேவன் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு பேரப்பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க கடைசி பரியந்தமும் தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை ஜெபித்து குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதல் காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், எதுல நம்ம அசதியா இருக்கக்கூடாதா, ஆண்டவரின் ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும் போது எனக்கும் ஆண்டவரோடும் இருக்கிற உறவு, ஜெப வாழ்க்கையில நம்ம அசதியா இருந்தோம்னா ஒரு புத்தியுள்ள பெண்ணாய் குடும்பத்தை கட்டவே முடியாது. ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் காலையில முழிச்ச நேரத்திலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லா வேலை இருக்கும். பிளான் பண்ணி எல்லா வேலையும் நடந்து கொண்டே தான் இருக்கும். நாம ஒரு காரியத்தை யோசிக்கணும், நம்ம திட்டமிடலைன்னு சொன்னா ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்கவே இருக்காது. வேலையை செய்து கொண்டே இருக்கும்படி தான் என்ன செய்வோம், வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம திட்டமிட்டு இந்த நேரத்தை நம்ம ஜெபிக்கிறதுக்கு உட்காரணும் அப்படின்னு பிளான் பண்ணலைன்னா நமக்கு நேரம் இருக்காது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிறோம், குடும்பத்தின் பல பொறுப்புகளை சுமக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம நேரம் எடுக்காமல் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்காது. நமக்கா நேரம் கிடைக்கும், ஒரு ராத்திரி ஜோம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு பைபிளை வாசித்தோம்னா ஏற்கனவே 40 வயசுக்கு மேலே எழுத்தெல்லாம் பிளர்ரா தெரியுமா, அது எல்லா வேலையும் முடிச்சுட்டு பைபிளை திறந்தோன்னா அப்படியே ஏதோ சொர்க்கமாக இருக்கும், பரலோகத்துக்கு தான் போயிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி எழுத்து மேலையும் கீழையும் போகும். ஜோமுடணும்னு கண்ணை மூடுவோம், அப்படி ஒரு கனவு வரும் பாருங்க. அந்த கனவை வேற நம்ம தரிசனம்னு நினச்சிருவோம் பாருங்க, அப்படி ஒரு டயர்டாயிரும். ஆனால் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கணும். காலையில் வேலைகள் நம்ம தூங்குவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், அவங்க சொல்லுவாங்க, கட்டிலில் நான் எழும்பி உட்கார்ந்த உடனே, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என் காலை நான் கீழே இன்னும் வைக்கலப்பா, என் காலை வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் எங்கே போகணும், என்ன பேசணும், எல்லாவற்றையும் எனக்கு போதித்து நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விரல் இப்படி சுண்டு விரலை அசைச்சு பார்ப்பாங்களாம். இந்த சுண்டு விரலை கூட உங்கள் பலன் இல்லாமல் நான் அசைக்க முடியாது சாமி, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் எல்லாம், எல்லாம் நீங்க தான். என் குடும்பத்தின் காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை, என் பிள்ளைகளை நேர்த்தியாய் வழிநடத்துவதற்கு எனக்கு ஞானம் இல்லை, எல்லாம் நீங்க தான். அந்த சுண்டு விரல கூட என்னால் அசைக்க முடியாதுண்ணா. என் கணவருடைய இருதயத்தை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்னால் முடியாது. எல்லாவற்றையும் நீங்க செய்யுங்க, முழுமையுமாய் உங்களிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்போ நான் அல்ல, எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நான் குடும்பத்தின் வேலையெல்லாம் நான் செய்ய போறேன், நான் இருந்து செய்கிறத போல இல்லப்பா, நீங்க என் குடும்பத்தில் இருந்தால் என்னெல்லாம் செய்வீங்களோ அதை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி போவாங்களாம். செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், ஆண்டவரே நீ இது என்னுடைய கண் இல்லைப்பா, இது உங்களுடைய கண், நீங்கள் பார்க்குற மாதிரி எங்கள் அத்தையை நான் பார்க்கணும், நீங்கள் பார்க்குற மாதிரி என் சுற்றில் இருக்கிற அயலகத்தாரை பார்க்கணும். ஆண்டவரே இது என்னுடைய நாவல்ல, நான் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் பேசுகிறத போல இந்த நாவு பேசணும். இது என்னுடைய கையல்ல, குஷ்டரோகியை கூட அன்பாய் தொட்ட உம்முடைய கையப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அவயத்தையும் ஒப்பு கொடுத்து, சுண்டு வரலையும் என்னால் அசைக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு தான் காலையே கீழே எடுத்து வைப்பேன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கையில் பாரங்களை அதிகம் சுமந்தவங்க, அநேக காரியங்களில் குடும்பத்தின் பொறுப்புகளை சுமந்தவங்க, இருதயத்தில் அநேக கவலைகளை சுமந்தவங்க. நம்ம குடும்பத்தின் மாத்திர நம்முடைய இரத்த கலப்புகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருடைய காரியத்தையும் நம்முடைய இருதயத்தில் சுமந்தவங்க. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கொள்ளுங்க, அந்த சுமக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கும்போது நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆண்டவர் உங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? ஜெபிக்கிற காரியம், தேவனோடு இருக்கிற தனிப்பட்ட உறவு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க முடியாது. உதாரணமாக இருக்கிறவங்க ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் வர்றாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான சூழ்நிலையும் சாதகமாக இருந்தது. கணவர் ஒரு நீதிமானான ஒரு கணவரை பெற்றிருந்தாங்க. அவருடைய மாமனார் ஒரு சின்ன மாமனார்னு சொல்ல, அவர் ஒரு விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தார். எல்லாமே அவங்களுக்கு சூழ்நிலையெல்லாம் சாதகமாக இருந்துச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை, அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட உறவு இல்லாததுனால சுதந்திரிக்க வேண்டிய கானானுக்குள் போக முடியாமல் போய்விட்டது. யார் அவங்க? இல்லை,
லோத்தினுடைய மனைவி, ஒய்ஃப் ஆஃப் லோத். லோத்தினுடைய மனைவிக்கு எல்லாமே இருந்துச்சு. அழகா நமக்கு சர்ச் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசிகளின் தகப்பனோடு இருக்கிற ஐக்கியம், கூடாரங்களை போட்டிருந்தாங்க. கணவர் நீதிமானாகி ஒரு கணவர் இருந்தார். அவங்க தேவதூதனை நேரடியாக பார்த்து அவங்க தேவதூதன் அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. பரலோகத்திலிருந்து வருகிற எச்சரிக்கையே அவங்களுடைய காதுகள் கேட்குது. எல்லா ஃபெசிலிட்டியும், எல்லா ப்ரிவிலேஜஸும், எல்லா ஸ்லாக்கியங்களும் இருந்து ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட உறவு இல்லாததுனால உப்பு தூணாய் மாறி போனார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் நிறைய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கலாம். சர்ச்சில் உங்களுக்கு நல்ல ஸ்தானம் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்திருக்கிற குடும்பம், நீங்கள் திருமணமாகி வந்திருக்கிற குடும்பம் இந்த கிராமத்துக்கு பல நன்மைகளை செய்தவர்களாக இருக்கலாம், பல ஆலயங்களை கட்டி கொடுத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சூழ்நிலையில் நம்ம இருப்பதினாலோ, ஆவிக்குரிய நண்பர்களை நம்ம பெற்றதினாலோ, நம்முடைய பரம்பரையாக ஆவிக்குரிய நல்ல காரியங்களை இந்த கிராமத்திற்கு செய்ததினாலோ நம்ம பரலோகத்துக்கு போய்விட முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை ருசி பார்த்திருக்க வேண்டும். லோத்தினுடைய மனைவியினுடைய இருதயத்துல ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் டேஸ்ட் பண்ண அனுபவமே இல்லை. அதனால ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை இந்த உலகத்திற்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டது. ஒரு எச்சரிப்பின் அடையாளம். அதனால தான் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாங்க, 17:32 சொல்கிறாங்க, இந்த லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். எம்மா, நீங்கள் ஈஸியாக மறந்துடுவீங்க, எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. காலையிலே 10 ரூபாயை பாலுக்கு மிச்ச காசு வாங்கி ஷெல்ஃபில் வைப்போம், அடுத்து 2வது ஷெல்ஃபில் போய் தேடிக்கிட்டு இருப்போம். கத்திரிக்காய் வாங்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்கிறதுனால தான் ஞாபகம் வைக்கும்படி சொல்கிறாரு, லோத்தின் மனைவியை ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாம் அவளுக்கு இருந்தது, ஆனால் தனிப்பட்ட உறவு இல்லாததுனால தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. அப்போ யோசிக்கலாம், முதல் தடவை வாசிக்கிறவங்களுக்கு, பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாங்கன்னு போடப்பட்டிருக்குது 19ஆம் அதிகாரத்தில், பின்னாடி திரும்பி பார்த்தது அவ்வளோ பெரிய பாவமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். பின்னாடி திரும்பி தானப்பா பார்த்தாங்க, இதுக்கு போய் ஆண்டவர் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரே அப்படின்னு யோசித்து பார்த்தா, அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தது சாதாரண காரியம்தான், ஆனால் அது அவர்களுடைய கீழ்ப்படியாமையை காட்டிவிட்டது. அவர்கள் பின்னாடி திரும்பி பார்த்தது ஒரு எளிமையான காரியம்தான், அதாவது அவிசுவாசத்தை காட்டிவிட்டது. அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தது உலகத்தின் மீது அவங்க வைத்திருந்த பற்றை காட்டிவிட்டது. உலகம் அவங்களுடைய இருதயம் முழுவதும் இருந்தது. உலகம் சாராளுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தது. ஆபிரகாம் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் பின்னாடி சட்டி பெட்டி பானை எல்லாத்தையும் ஏறு கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் என்னது, சாராளுடைய இருதயத்தில் இருந்த காரியம். ஆனால் லோத்தினுடைய மனைவியினுடைய இருதயத்தில் இருந்ததோ முழுக்க முழுக்க உலகம். உலகத்தாரை போலவே வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம், உலகத்திற்கும் அவளுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், உலகத்துக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குதா? உலகத்தில் வாழ்கிற புறஜாதி மக்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குதா? அல்லது அவங்க வாழ்றத போலவே நான் வாழ்றேனா? அவங்க உடுத்துறத போலவே நான் உடுத்தணும்னு ஆசைப்படுறேனா? அவங்க பிள்ளைங்க எப்படியெல்லாம் சமுதாயத்தில் கௌரவமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே நானும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனா? அவர்களைப் போலவே நானும் வாழ ஆசைப்படுவேன் என்றால் எனக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை என்றுதான் அர்த்தம். எந்த ஒரு மனுஷி நான் தேவனுடைய ஆலயம் என்று நினைக்கிறாளோ அவர்களால் உலகத்தோடு ஒத்து போகவே முடியாது. எனக்குள் தேவன் இருக்கிறார் என்று யார் ஒருவன் உண்மையாய் விசுவாசிக்கிறோமோ நம்மளால் உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது. சோதோம்லேருந்து லோத்துவின் மனைவி வெளியே வந்துட்டாங்க, ஆனால் இருதயம் முழுவதிலும் இருந்தது சோதோம் தான். முதல்ல ஆபிரகாமோடு லோத்து பிரிந்து செல்லும்போது ஆபிரகாம் ஜென்டில்மேன் சொல்கிறாங்க, எங்கே வேணாலும் நீ உனக்கு சூஸ் பண்ணுப்பா, ரைட் சைடு நீ போனால் நான் லெஃப்ட் சைடு போடுறேன். யோர்தானுக்கு அடுத்த சமபூமி முழுவதும் ரொம்ப நீர்வளம் பொதிந்திருக்கிறதாக கண்டு அந்த பக்கம் வர்றார். உடனே எடுத்தோடனே சோதோம்குள்ளே போகலாம், ஏன்னா சோதோமின் பாவம் என்னன்னு சொல்லி நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியில தான் கூடாரம் போட்டிருக்கிறார். ஆனால் நாட்கள் ஆக ஆக அவருடைய மனைவி கூட சொல்லியிருக்கலாம், என்னங்க வெளியிலேயே இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம வியாபாரம் எப்படி பண்ண, ஆடு மாடுகளை எப்படி பெருக்க, விற்கணும் இல்லை, கறிக்கடையில் விற்கணும், நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு சிட்டி லைஃப்க்கு கொஞ்சம் மூவ் ஆவோமே, வெளியிலேயே இருக்கிறோமே, ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். அதனால தான் வெளியிலே இருந்த அந்த லோத்துவின் கூடாரம் அடுத்து லோத்து வீடு எங்கே போயிருது, சோதோமுக்குள்ளே போயிருது. உள்ள வீடே கட்டிடுறாரு. அடுத்து முதல்ல கூடாரம் தான் போட்டார், அடுத்து அவர்களோடு குடியிருந்தான்.
அடுத்து ஒளிமுக வாசலுக்கே வந்துட்டார். வாசலுக்கு வந்துட்டார்னா ஊர்ல ஒரு பெரிய ஆளுன்னு அர்த்தம். மூப்பரா என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டார். அது மட்டுமா, ஊர்ல சம்மந்தாராவே ஆயிட்டாரு. பொண்ணு எடுத்து என்ன செஞ்சிட்டாரு? பொண்ணு கொடுக்கறதுக்கு 2 மாப்பிள்ளைய ரெடி பண்ணிட்டார். இதுக்கு ஒரு மனைவியினுடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த காரியம் நடந்திருக்குமா? இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க உலகம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். நாகரிகமான வாழ்க்கைக்கு நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணுங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். ஆண்டவரோடு உறவு இல்லைன்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் பூமிக்கு அடுத்த காரியங்கள் தான் நிறைந்திருக்கும். இது உண்மையிலும் உண்மை. யார் யாருடைய இருதயத்தில் ஆண்டவர் இல்லையோ அவர்கள் என் பிள்ளைங்க ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நல்ல வசதியான இடத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க. செல்வ செழிப்புள்ள இடத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு எல்லா காட்டிலும் ஒரு கௌரவமான வாழ்க்கையா இருக்கணும், பார்த்தா மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி என் பிள்ளையோட வாழ்க்கை இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் எந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அவள் அன்னாளை போல எப்பேற்பட்ட எத்தனை வருடங்கள் தவமிருந்து பெற்றாலும் தேவனுடைய ஆலயத்தில் என் பிள்ளை இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய பிள்ளைகளை குறித்து நம்ம நினைத்திருக்கிற நினைவுகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டும் ஒரு அடையாளம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரோட எவ்வளவு உறவு இருக்கிறது என்பதை நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி நினைக்கிறோங்கிறது ஒரு அடையாளமாய் மாறி இருக்கும். நான் என் பிள்ளைகளை குறித்து எப்படி நினைக்கிறேன்? எல்லாரும் என்னைய நிந்திச்சவங்க, இவளாம் என்ன செய்ய போறா, இப்படி போய் ஊர்ல கட்டி கொடுத்துட்டாங்க, இப்படி ஒரு மாப்பிள்ளை, ஒரு வாழ்றதுக்கு துப்பு இல்லை, ஒரு வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, இப்படியெல்லாம் என் சொந்தங்கள் பேசிச்சுல, என் பிள்ளைங்க வளர்ந்து காட்டட்டும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாங்க. நம்ம இந்த உலகத்தில் குடியிருப்பது மற்றவர்களுக்கு நான் யார் என்று தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்காக வாழ வேண்டியதில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று தெரியுமா என்று சொல்லுகிற அளவுக்கு வாழ வேண்டும். உலகம் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற உலகத்தில் உங்களுடைய என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் தேவனுக்கு சாட்சியாய் தேவ பக்தியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கு? உங்க கையா பரத்துக்கு நேர தூக்கி காட்டுங்க. ஏசப்பா, ஆண்டவரே, என் பிள்ளைங்க தேவ பக்தி உள்ளவர்களா வாழணும் ஆண்டவரே, ஒரு பக்தியுள்ள சந்ததியா வாழணும், அதுவே என் விருப்பம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியம் அன்றைக்கு அவளுடைய இருதயத்தில் இல்லாததுனால அம்னோன், மோவாப் என்ற அருவருக்கப்பட்ட சந்ததி தோன்ற காரணமாக மாறிவிட்டார். இன்றைக்கு ஆண்டவர் நிறைய ப்ரிவிலேஜை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை டேஸ்ட் பண்ணுங்க. எல்லாமே இருக்குது, ஜெபிக்கிறதுக்கு என்ன காரியம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? சொந்த வீடு கட்டியாச்சு, வாகனம் இருக்குது, பிள்ளைங்கள்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. பெங்களூர், டெல்லி, மும்பை, சென்னை அப்படின்னு செட்டில் ஆகிட்டாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா கோயில் பிரதிஷ்டைக்கு அசனத்துக்கு வராங்க. ஜாம்னு வீடு போகுது. ஜெபிக்கிறதுக்கு எனக்கு என்ன காரியம் இருக்குதுன்னு சொல்லி எல்லா டிவியில் உள்ள சீரியலையும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். இல்லவே இல்லைங்க. தேவன் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். எனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவாய் இருக்கிறது. அந்த உறவை நான் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே உங்க இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு என் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் செட்டில் ஆனதுனால ஒரு பாரமே இல்லாத ஒரு இருதயம் இருக்குது. என்ன மாதிரி சாரி எடுக்கலாம், என்ன மாதிரி ஜுவல்ஸ் வாங்கலாம், இப்படிதான் என் மைண்டு போகுதுப்பா. ஆனா அப்படி இல்லை. உங்களுடைய இருதயத்தை தாங்க, பாரமுள்ள இருதயத்தை தாங்க. என் கடைசி மூச்சு வரைக்கும் தேவனோடு வாழுகிற வாழ்க்கை, தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கையை வாழுகிற ஒரு இதயத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம்னு சொன்னா சொல்றீங்க, பிளெஸ்ஸிங்காக இருப்பீங்க. உங்கள் கையில் என்ன இருக்குதோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாய் சொல்கிறேன், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேக உடைந்த உள்ளங்களை ஆற்றும், நொறுக்கப்பட்ட குடும்பங்களை கட்டி எழுப்பும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில். சின்ன அனுபவம் தான், அதில் பார்த்துருக்கிறேன். பாரத்தோடு கண்ணீரோடு ஒருவருக்காக கரிசனையோடு ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்கலாம், கொடுக்கிற ஆலோசனையாக இருக்கலாம், அந்த குடும்பங்களை கட்டி இருக்கிறது. ஏன்? ஒரு மக்கள் மேல் இருக்கிற ஆண்டவரே, நான் ஒரு வீணான ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா. நான் இருந்தேன்னா ஆசீர்வாதமாக இருக்கணும். என் இரத்த கலப்புகளுக்கு மாத்திரம் அல்ல சுவாமி, என் கிராமத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட உறவு இருக்கும் என்றால் கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பீங்க. இஸ்ரேலில் கலிலேயா அப்படிங்கிற ஒரு கடல் இருக்குது. அந்த கடலில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்.
அதனால அநேக ஜீவராசிகள் அதில் இருக்கும். எல்லா தண்ணியும் இஸ்ரேலில் இருக்கிற இன்னொரு கடல் இருக்குது, அது சவக்கடல் இல்லை. உப்பு தன்மை அதோடைய டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம். அந்த உப்பு கடலில் போய் தான் எல்லா தண்ணியும் உள்ளே போகும், அங்கேருந்து வெளியேற வாய்ப்பே கிடையாது. சவக்கடலுக்குள்ளே போனவுடனே எல்லா ஜீவராசியும் செத்து போயிடும். ஏன்னா அதில் உயிர் வாழ முடியாது. நம்ம போய் நீச்சல் அடிக்கணும், நம்ம குளத்துல மாதிரி அதில் போட்டோன்னா நம்ம நீச்சல் அடிக்க தெரியாதவங்களும் அந்த குளத்துல அந்த கடலில் மிதந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்களும் நானும் கலிலேயா கடல், நம் மூலம் ஆசீர்வாதம் பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி செட்டில் ஆகி யாருக்கும் கொடுக்காம ஒரு எல்லாம் க்ளோஸ்டா இருந்தோம்னு சொன்னா சவக்கடலாய் மாறிவிடுவோம். ஒரு ஜீவராசியும் நம்முடைய வாசலுக்கு வராது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். மகளே, ஓ மேலே நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். உன்னுடைய பிளானை நிறைவேற்றணும்னா உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எப்பொழுதும் உயிரோட்டமாக இருந்து கொண்டே இருக்கட்டும். ஜெபிக்கிறதற்கு நேரம் எடு. ஜெபிக்க தெரியலையா? என்ன ஜெபிக்கனே தெரியல ஆண்டவரே. அநேக நேரத்தில் எனக்கு அப்படி இருக்கும், என்ன ஜோமுனனே தெரியல, ஜெபிக்கிறக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்ன ஜோமுனன்னு எனக்கு தெரியலப்பா, எப்படி ஜெபிக்க இன்ட்ரெஸ்டே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கிறது போல இருக்கு. ஆனாலும் எப்பொழுதும் ஜெபிக்கிற இடத்துல அமைதியாக உட்கார்ந்து எனக்கு ஜெபிக்க முடியலப்பா, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லும்போது எங்கிருந்து தேவன் கண்ணீரை வரவழைப்பார்னு தெரியாது, எதற்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னு தெரியாது. ஆனால் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும். நான் நினைத்தாலும் நிறுத்த முடியாது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு கண்களை இன்றைக்கு நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மோடு உறவாடுகிற அனுபவம். அந்த லோத்தின் மனைவிக்கு தனிப்பட்ட ஒரு கனெக்ஷன் இல்லை, அசதியாக இருந்துட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மரியாள் தேவனோடு இருக்கிற உறவில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. மரியாளை குறித்து 3 இடத்துல வாசிக்கலாம். அந்த 3 இடத்துலையும் மரியாள் எங்கே இருந்தாங்கன்னா ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தாங்க. அன்றைக்கு வீட்டுக்கு வந்தபோது மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாங்க. மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா, நமக்கு வேலை செய்கிறது ஈஸியா, ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறது ஈஸியானா நான் சொல்லுவேன் வேலை செய்கிறது தான் ஈஸி. அவ்வளோ துரு 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 ஓடி ஆடி, அப்பா என் மருமக காலில் சக்கரத்தை தான் கட்டியிருக்காளோன்னு எங்கள் மாமியார் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் அப்படி செய்வோம். ஆனால் கொஞ்ச நேரம் இருந்து பாருங்கள், 10 நிமிஷம் உட்காந்து பாருங்கள், மணியை பார்த்தா இம்புட்டு நேரம் ஆயிடுச்சுன்னு நினச்சி 10 நிமிஷம் கூட ஆகலையே அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் பாதத்தில் நம்ம நினைப்போம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை ஜெபிக்கிறது ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணும் அப்படின்னா நேரம் நமக்கு ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கணும். ஆனால் வேலையை எவ்வளோ வேலைனாலும் நம்ம செய்வோம். மார்த்தாள் வேலைகளை செய்து கொண்டே இருந்தார். மரியாள் நல்ல பங்காய் அவருடைய பாதத்தில் இருந்தார். அடுத்து லாசரு இறந்திருக்கும் போதும் ஆண்டவர் அந்த ஊருக்கு வரும்போது ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுறாங்க மரியாள். 2வது இடத்துல ஆண்டவருடைய பாதம். அடுத்து பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகிறார். ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாய் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுக்கு ஒரு பெண் ஒரு முன்னடையாளமாக இருக்கிறாங்க. தேவனுடைய பாதம், ஆண்டவருடைய பாதம், ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருக்கிற காரியம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னால் மணிக்கணக்காக அமர்ந்திருக்க முடியாது. நான் ஒரு நாள் இப்படி யோசித்தேன், வேலைகள் இவ்வளோ வேலை இருக்குதே, நமக்கு வீட்டின் வேலைகள், குடும்பத்தின் வேலைகள், பிள்ளைகளுக்குரிய காரியங்கள், ஊழியத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள், இவ்வளோ வேலைகள் இருக்குதே, நம்மளால் அமர்ந்திருக்க ஆசையாக இருக்கான முடியலையே. அப்போது தேவன் என்னுடைய உள்ளத்தில் வச்சாரு, உனக்கு மார்த்தாளுடைய கைகளையும் மரியாளுடைய இருதயத்தையும் நான் கொடுக்க முடியும். உன் கை வேலை செஞ்சுட்டே இருக்கும், வர்றவங்களுக்கு நீ உதவி செய்யணும், வர்றவங்களுக்கு நீ கவனிக்கணும், உன்னுடைய குடும்பத்தின் காரியம், ஊழியத்தின் காரியங்களை உன் கையை செய்து கொண்டே இருந்தாலும் மரியாளின் இருதயம் உனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணலாம், அல்லது குடும்ப ஸ்திரீயாக இருக்கலாம், என்ன வேலை பார்த்தால் உங்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உப்பை எடுத்தா கூட நீங்கள் பேசலாம், உப்பை போடும்போது பேசலாம். நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையே அடுப்படியில் இருக்கிற எல்லா பொருளை வச்சு தான் என்னுடைய ஜெப வாழ்க்கை வளர்ந்தது. இப்போ நீ உப்பை கல் உப்பை எடுத்து போட்டு கரையிறேன் ஆண்டவரே, அதில் இருக்கிற வரைக்கும் கல் உப்புன்னு பேர் இருந்துச்சு. இன்னைக்கு அது ஒன்றுமே தெரியல, கரைஞ்சிச்சு. அது கரைஞ்சதுனால தான் சுவை கொடுக்குதுப்பா. நான் முழிச்சுக்கிட்டு கல் உப்பு போட்டுட்டு கல் உப்பு மாதிரியே கடந்ததுன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யார் பல்லுலையாவது கல் உப்பு கிடச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்லை, கரையணும் ஆண்டவரே, உமக்காக கரைய உப்பு கொடுக்குறேன். என்னுடைய பெயர் அல்ல, என்னுடைய முகம் அல்ல, என்ன அப்படி அல்ல ஆண்டவரே, கரையணும் ஆண்டவரே. இந்த குழம்புல போட்டதுக்கப்புறம் உப்பு குழம்புனா யாரும் சொல்ல போகிறோம்? மீன் குழம்புன்னு தான் சொல்ல போகிறோம். உப்பு குழம்புனா யாரும் சொல்ல போகிறோம்? பருப்பு குழம்புன்னு தான் சொல்ல போகிறோம். அது தன்னை மறைக்கிறது, அது தன்னை ஒன்றுமே இல்லாமல் செய்கிறது போல குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காக ஆண்டவரே இப்படி என்ன மாற்றுங்கன்னு சொல்லி உப்பு போடும்பொழுது நீங்கள் ஜெபிக்கலாம்.
ஒவ்வொரு காரியத்தையும், ஒரு கலசம் தண்ணி எடுக்கிறீங்களா, ஒரு டீ தூளை எடுக்கிறீங்களா, எல்லாவற்றிற்கும் ஜெபிக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு காரியம் என்ன செய்யுது உண்டு. டீ தூளை எடுத்தால் என்ன ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஜெபம் நினைக்கிறீங்களா? நான் சில நேரத்தில் டீ தூளை போடும்போது, ஆண்டவரே இந்த பேக் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் ஒருத்தர் டீ கொழுந்து இலைய பிச்சிருப்பாங்கல்லப்பா, அவங்க யாருக்கு தெரியுது, அவங்களுக்காக யார் இது வரைக்கும் ஜெபிச்சிருப்பாங்களான்னு தெரியாது, அவங்கள ரட்சிங்கப்பா. இந்த பேக்கிங்கில் இந்த கடைக்கு வந்து இந்த ஆள்கிட்ட இருந்து வந்து இங்கே வந்திருக்குல்ல, யார் கைகளெல்லாம் இந்த 3 ரோசஸ் டீ பாக்கெட் பட்டுச்சோ அவங்களெல்லாம் ரட்சிங்க. ஒரு டேபிளில் உட்காந்துருக்கோமா, இந்த டேபிளை செய்கிறதுக்கு ஒரு ஆசாரி இருந்திருப்பாருப்பா, இந்த மரத்தை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருந்திருப்பாரு. சின்ன சின்ன காரியமாய் யோசித்து 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 ஜெபிக்கும் போது எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற கனெக்ஷன் அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருந்து கரண்ட் சப்ளை இல்லைன்னா பிரயோஜனம் இருக்கா? இல்லவே இல்லை. கரண்ட்டு சப்ளை இருக்கணும். அதே போல தான் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டுட்டு ஆண்டவரோடு இருக்கிற கனெக்ஷன் மட்டும் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏசி ஒர்க் ஆகாது, வாஷிங் மிஷின் இருக்கும், வந்து பார்க்குறவங்களாம் அப்பா இப்போ இவ்வளோ லேட்டஸ்ட் மாடல் வாஷிங் மிஷினா, 5 ஸ்டார் ஏசியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகலாம். ஆனால் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகாது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரோடு இருக்கிற உறவு வேண்டும். ஆண்டவர் மறுபடி நமக்கு சொல்லுகிற காரியம், எந்த இடத்துல குறைவுபடுகிறோம், ஆண்டவரோடு இருக்கிற உறவுல குறைவுபடுகிற காரியம், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற காரியத்தில் நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்கணும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க ஒரு மேஜிக் நடக்கும். அது என்ன மேஜிக் அப்படின்னா, நம்முடைய சுயம் சாகடிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சுயத்தை தேவன் சாகடிப்பார். இந்த குடும்பத்தில் இருக்கட்டும், எந்த காரியத்திலையா இருக்கட்டும், எந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னா சுயம்தான் காரணம். சுயம் நம்ம இடத்துல சாகடிக்கப்படலைன்னு சொன்னா அது நிச்சயமா எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கும். சுயம் எங்க ஒரு இடத்துல பலிபீடத்தில் எங்க போய் பலி கொடுப்பாங்க? ஈசாக்க ஆபிரகாம் எங்க பலி செலுத்த போனாரு? மோரியாங்கிற மலைக்கு போய் கட்டைகளை அடுக்கி பலிபீடத்தை உண்டாக்குனார். அந்த பலிபீடம் இன்றைக்கு எதற்கு ஒப்பாக இருக்கிறது? நம்முடைய ஜெப நேரத்துக்கு ஒப்பா இருக்கிறது. பலிபீடம் தான் நம்முடைய ஜெப நேரம். அங்கு ஒரு பலி கொடுக்கப்படுகிறது போல என்னுடைய சுயம் அங்கு சாகடிக்கப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டின் மிகப்பெரிய சத்தியம், ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் மிகப்பெரிய சத்தியமே அதுதான். பழைய மனுஷன், பாவ மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இனி நான் அல்ல, அவரே எனக்குள் பிழைத்திருக்கார் என்பதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமான சத்தியம். ஆனால் இன்னைக்கு ஆண்டு கணக்காக ஆலயத்துக்கு சென்றும் கூட சுயம் சாகடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குதான்னு கேட்டால் கேள்விக்குறியாதான் இருக்குது. நம்முடைய சுயம் சாகடிக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு நாய் தூங்கிட்டு இருக்குதுன்னு வைங்க, அது ரொம்ப நேரம் அப்படியே கிடக்குது. இது தூங்குதா செத்துருச்சான்னு பார்க்கறதுக்கு நமக்கு தோணுது. ஆனால் கிட்ட போய் அதை போய் பார்த்து அது லொல்லுன்னு கடிச்சிடக்கூடாது உயிரோடு இருந்து. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இங்கேருந்து ஒரு சின்ன கல் எடுத்து தூக்கி போடுவோம். தூக்கி போட்ட உடனே அந்த நாய் உயிரோடு இருந்தால் லொல்லுன்னு எழும்பும். இதுதான் சுயம். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் சுயம் சாகடிக்கப்படலைன்னா, வெளியிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய ஒரு குப்பை நம்ம வீட்டு முன்னாடி வர்ற சின்ன கல் வந்தாலும் சுருக்குன்னு என்ன வந்துடும்? சுயம் வெளியே வந்துடும். நாத்தனார் சாதாரண ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, நம்ம அதுக்கு மூக்கு காது கண்ணு கை இப்படி நினச்சிதான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? சுயம் சாகடிக்கப்படலை. நம்ம ஹஸ்பண்டோடைய அண்ணே ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இல்லை அவர் இப்படி நினச்சிதான் சொல்லிட்டாரு. சுயம் சாகடிக்கப்படலைன்னா நாய் மேலே சின்ன கல் விழுந்த உடனே லொல்லுன்னு குலைக்கிற மாதிரி தான் என் மேலே சின்ன அவமானப்படுத்துகிற வார்த்தை, சின்ன ஒரு கோபமான வார்த்தை விழுந்தா என்னால் பொறுத்து இருக்க முடியாது, சீறி எழுந்துருவேன். இதுக்கு காரணம் சுயம் சாகடிக்கப்படலை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குறார், எங்கு சுயம் சாகடிக்கப்படும்? பலிபீடம். அந்த பலிபீடம் என்ன? அதுதான் ஜெப நேரம். அந்த ஜெப நேரம் எனக்கு இல்லைன்னா சுயம் அப்படியே தான் இருக்கும். அவர் எனக்குள்ள அவர் வாசம் செய்யலை. என்னுடைய இருதயம் என்கிற சிம்மாசனத்தில் நான் தான் வாசம் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னை எப்படி அவங்க சொல்ல போச்சு? என் பிள்ளையை எப்படி அவங்க பேச போச்சு? என் பிள்ளையை எப்படி ஒதுக்கி வைக்க போச்சு? இந்த எண்ணங்கள் எல்லாம் சுயம் சாகடிக்கப்படாத இருதயத்தில் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார், மகளே மகளே, உன்னுடைய சுயம் சாகடிக்கப்பட்டிருக்குதா? நான் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்லுகிறோமே, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று சொல்லுகிறோமே, இன்னும் சுயம் நம்முடைய உள்ளத்துல இருக்குதோ? மற்றவங்க சொல்ற வார்த்தையை நம்மளால கேட்டு அதுக்கு பதில் கொடுக்காம இருக்க முடியவே இல்லையோ?
நான் செய்கிற காரியத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்று நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோமோ? நமக்கு எதிராய் பேசுகிற ஒருவரை பார்த்து மறுபடியும் முகம் பார்த்து சிரிக்கிற நமக்கு முடியலையோ? ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னோடு சிலுவையில் அறைந்து விடு. என்னோடு உன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டாய். இனி நடக்க போகிற காரியம் அல்ல. ஆண்டவரை நான் விசுவாசித்த போது நான் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், அரைஞ்சிட்டேன். ஆனா இப்போ ஒருத்தர் பேசும்போது என் கையை வச்சு அவங்கள அடிக்கிறதுக்காக அந்த சிலுவையிலிருந்து என்னால் பிச்சுட்டு வர முடியுமா? ஆண்டவரே, ஒரு நாள் கேட்கணும். காலையில் எழும்பி சிம்பிள் ப்ரேயர் செய்யும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உம்மோடு சிலுவையில் அறையுண்டுட்டேன்ப்பா, நான் உம்மோடு உயிர் தெழுந்துட்டேன். ஆனாலும் இந்த பழைய பாவ சுபாவம் என்ன அப்பப்போ என்னை எழும்பி என்ன செய்யுது, என்னை மேற்கொள்ளுது. சுவாமி எனக்கு உதவி செய்யுங்க. உம்மோடு சிலுவையில் அறையுண்ட வாழ்க்கையை இன்றைக்கு நான் ராத்திரி இந்த ரூமுக்கு வந்து படுக்க வர்ற 9 மணி வரைக்கும் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. அதான் பெர்க்மான் செய்ய பாடியிருக்காங்க, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. ஒரு பாம்பை அடிக்கிறோம், அது மறுபடி ஒரு பெரிய பாம்பு அப்படின்னு சொன்னால், நல்ல பாம்புனா மறுபடி படை எடுக்கும், விட்டுருவோமா? மாண்டு மடிகிற வரைக்கும் அது மண்டையிலே அடிக்கிற மாதிரி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்ன பாவம் தலை தூக்குகிறது? அது ரகசியமான அந்தரங்கமான பாவமா, இச்சை என்கிற பாவமா, கோபம் என்கிற பாவமா, அல்லது கசப்பு என்கிற பாவமா, யாரையுமே மன்னிக்க முடியாத ஒரு இருதயமா? மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டும் ஐயா. என்னுடைய சுயபலனால முடியாது, உங்க பலன் எனக்கு வேணும் சுவாமி. இன்னொரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு எளிமையான காரியத்தை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. என்னன்னா, இந்த உலகம் மாம்சம் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பாவத்தின் மீது வெற்றியை தந்துட்டாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய சுய பலனால எதையுமே செய்ய முடியாது. என் பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்க என் சுய பலன் போதாது. ஏன்னா என் உள்ளத்துக்குள்ள அன்பு இல்லை ஆண்டவரே, அது முடியாது என்னால், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வசனத்தை நம்ம விசுவாசிச்சோன்னா வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துரும். எப்படி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுட்டு ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறோமோ, அதே போல வெளியே விடும்போது ஆண்டவரே என்னால் முடியலப்பா, உள்ளே இழுக்கும்போது ஆண்டவரே உம்மால் முடியும், ஐ cannot do, ஆனால் உங்களால் முடியும் ஆண்டவரே, என்னால் முடியாது. ஒவ்வொரு முறையும் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும்போது ஆண்டவரே என்னால் முடியல, என்னுடைய இவங்களை நேசிக்க என்னால் முடியாது, ஆனால் எனக்குள் இருக்கிற என் இயேசுவால் இதை எனக்குள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்மளால் முடியாத நிலைமையை ஒத்துக்கொள்ளுகிற இடம்தான் ஆண்டவருடைய சமூகம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எளிமையாக சொல்லித்தராங்க, மகளே உன்னோட முயற்சியினால் எதையெல்லாம் முடியாதோ, உனக்கு முடியாத எல்லாவற்றையும் செய்வதற்காக நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஜெயித்த கூட்டணியில இருக்கிற, நீ ஜெயமெடுத்த கூட்டணியில இருக்கிற, நீ உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற, எனக்காக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம்தான் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு. இன்றைக்கு அது ஒருவேளை அது இல்லாத ஒரு மலட்டுத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? அன்னாளுக்கு ஒரு மலட்டுத்தன்மை இருந்தது. அவள் பிள்ளை வேண்டும் என்று சொல்லி அழுது 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 ஜெபித்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை நமக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், அந்த ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்போம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதல் காரியம், எதில் அசதியாக இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க? ஜெப வாழ்க்கையில் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவில் அசதியாயிருந்த ஒரு பெண்ணையும் காட்டினார், ஜாக்கிரதையாயிருந்த ஒரு பெண்ணையும் காட்டினார். அடுத்ததாக எதில் அசதியாக இருக்கக்கூடாது? நம்முடைய அடுத்த சந்ததி, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியை உருவாக்குவதில் அசதியாய் ஒவ்வொரு கிறிஸ்தவ மனைவியும் இருந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லை, நான் எப்படி தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க முடியும்னு நினைக்கலாம். நமக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறாங்க, சபையில் வழிநடத்தக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலத்தனையாய் பெருகப்படுவேன், நீ எண்ணினாலும் எண்ணி முடியாதுன்னு சொன்னார். அந்த கடற்கரை மண்ணில் நீங்கள் ஒருத்தர், நான் ஒருத்தர் இல்லை, அவருடைய சந்ததி தான். எபிரேயரில் வாசிட்டோம், அவருடைய சந்ததி தான் நீங்களும் நானும். அவர் சொன்னது ஆபிரகாம் சந்ததி. ஒருவேளை யூதர்கள் மட்டும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோமோ நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடைய சந்ததி தான் வசனம் சொல்லுகிறது.
ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம அடுத்த ஒரு சந்ததியை, தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும். அதை அசதியாக இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையாய் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே அடுத்த ஜெனரேஷனை ஆண்டவருக்குள்ள, தன்னுடைய பிள்ளையை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்புமே இல்லாமல் இருந்தது. அவங்கள குறித்து எதுலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், 2 தீமோத்தேயு 1:5 போடப்பட்டிருக்குது. அடுத்து அப்போஸ்தலர் 14 அவங்கள பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அடுத்து 2 தீமோத்தேயு 3:15 பார்க்கலாம். இந்த வசன பகுதிகளெல்லாம் சொன்னோன்னே அது யாராக இருக்குன்னு யோசிச்சிருக்கிறீங்க? ஐனிக்கேயாள். அக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஐனிக்கேயாள் இல்லை, ஐனிக்கேயாள் ஒரு யூத பெண்மணி. ஆனால் அவங்களுக்கு ஏதோ என்ன காரணம்னு தெரியல, விரும்பி முடிச்சாங்களா என்னன்னு தெரியல, ஒரு கிரேக்கரை கல்யாணம் பண்ணுறாங்க. கிரேக்கரை கல்யாணம் பண்ணி ஒரு குட்டி பேபி பிறக்குது. அவர் தான் யார்? தீமோத்தேயு. அடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு, அவங்க லோவிசால் வீட்டுக்கு ஐனிக்கேயாள் வந்துடுறாங்க. அப்போது அவருடைய கணவர் ஒருவேளை இறந்திருக்கலாம், என்னன்னு நமக்கு தெரியல, அதில் குறிப்பிடலை, நம்ம அதை யோசிக்க வேண்டியதில்லை. ஒருவேளை இறந்திருக்கலாம் அப்படின்னு தான் வேதாகமத்தின் அதில் பார்க்கும்போது அதில் போடப்பட்டிருக்குது. அப்போது இவங்க 8 வயது கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாங்க. தீமோத்தேயு கொஞ்சம் விவரம் தெரிகிற வரைக்கும் அவங்களுடைய தகப்பன் கிரேக்கர் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் விருத்த சேதனம் பண்ணப்பட அவர் உடலை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போது விவரம் தெரியுது, தீமோத்தேயுக்கு விவரம் தெரியுது. அப்பா கிரேக்கர், அம்மா யூதர் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனாலும் அப்பா கூட எல்லா விதத்திலும் பணிந்து போய் தாழ்மையாக அவங்க சொல்கிற காரியத்துக்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தீமோத்தேயுடைய இருதயத்தில் இருக்குது. ஐனிக்கேயாள் தீமோத்தேயுவுக்கு விசுவாசத்தை அவங்க எளிமையாய் ஊட்டி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அம்மா சொல்கிற தெய்வம் வேற, அப்பா வணங்குகிற தெய்வம் வேற. ஆனால் அம்மாவுடைய வாழ்க்கையை பார்க்குறாரு தீமோத்தேயு. அப்பாவுக்கு எல்லா காரியத்திலும் முரண்பாடாக அப்பா சொன்னால் கூட அம்மா எப்படி இருக்கிறாங்க, அப்போ அம்மா சொல்லுகிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம் என்று தீமோத்தேயுனுடைய பிஞ்சு மனசில் ஒரு எண்ணம் வந்துடுது. ஹல்லேலூயா. பாருங்களே, ஐனிக்கேயாள் இருந்தது எந்த ஊர் அப்படின்னு சொன்னால் லிஸ்திரா அப்படிங்கிற ஒரு ஊர். அது விக்கிரகங்களினால் நிறைந்த பட்டணம்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பவுல் அங்கே போகும்போது அவரையே கடவுளாக நினைத்து மாலையை போட்டு மரியாதை பண்ணுறார் பூஜாரி. அப்போ அவ்வளோ விக்கிரகங்களினால் நிறைந்த ஊரில் ஐனிக்கேயாள் இருக்கிறாங்க. அவங்க கணவரும் கிரேக்கர். அப்படிப்பட்ட முறையின்படி தான் இவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் விருத்த சேதனெல்லாம் பண்ணப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்க இருந்த சூழ்நிலையும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் ஐனிக்கேயாள் தன்னுடைய பிள்ளையை கர்த்தருக்கேற்ற வளர்க்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தாங்க. அசதியாக இருக்கல. நான் நினச்சி பார்த்தேன், நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன யோசிச்சிருப்பேன், இந்த மனுஷங்கிட்ட போராட முடியாதுப்பா, விருத்த சேதனத்துக்கே இந்த வரத்து வராரு, வெளியே தெரியாததுக்கே இந்த வரத்து வந்தாருன்னா வெளியில் தெரிகிற காரியத்துக்கு அவர்கிட்ட முட்டி மோத முடியவே முடியாது. அவர் போக்கில் போவோம், என்னைக்காவது ஆண்டவர் சித்த வச்சுருந்தா நம்மளை ரட்சித்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பேன். ஆனால் எல்லாமே சாதகமற்ற சூழ்நிலை தான். ஆனால் ஐனிக்கேயாள் தன்னுடைய தீமோத்தேயுங்கிற மகனுக்கு சாப்பாடை ஊட்டும் பொழுதெல்லாம் வசனத்தை ஊட்டி ஊட்டி தாயும் பாட்டியும் அந்த பிள்ளையை நல்ல ஒரு பக்தியுள்ள பிள்ளையாய், ரொம்ப பவுலையை ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, மெச்சிக்கொள்கிற அளவுக்கு ஒரு பிள்ளையாய் வளர்த்து விட்டாங்க. பிள்ளையை வளர்க்கிறதுல ஜாக்கிரதையோடு இருந்த ஒரு ஐனிக்கேயாளை தேவன் இன்றைக்கு முன்வைக்கிறார். எதற்காக முன்வைக்கிறார்? மகளே, ஒரு தேவபக்தியுள்ள பேர பிள்ளைகளை உங்களால் லோவிசாலை போல கொண்டு வர முடியும். தேவபக்தியுள்ள ஒரு பிள்ளைகளை ஐனிக்கேயாளை போல கொண்டு வர முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். உலகத்தில் 2 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. என்ன கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, லோத்துவை போல சரிப்பா ஏதோ ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சா பரலோகத்துக்கு போயிடணும், சுகமாக வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போயிடணும். ஒரு ஈஸியாக சொல்லணும்னா எப்படின்னா, சுகமாக உலகத்தில் வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, இந்த உலகத்தில் வாழும்போது சாட்சியாக வாழ்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி பரலோகத்துக்கு போகணும். இந்த 2 கேட்டகரிக்குள்ளே தான் நீங்களும் நானும் இருப்போம். கட்டாயம் கிறிஸ்தவர்களை இந்த உலகத்தின் கடைசி நாளில் 2 கூட்டமாக ஆண்டவர் பிரிக்கிறாருல்ல, அப்போ பிரிக்கும் போதாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கு இடையர்காடு குருசேகரத்தை பிரித்தாலும் சரி, இந்த 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் நான் ஒரு பக்கம் நிற்பேன். நம்ம யாரோ, அதாவது 2 விருப்பம். எப்படியோ கிறிஸ்தவங்களாம் வாழ்ந்து பரலோகம் தானப்பா நம்ம கோலு, பரலோகத்துக்கு போனால் போதும், இங்கே சுகமாக வாழணும், அவர் வசனத்தின்படி வாழணும்லாம் விருப்பம் இருக்காது, சொர்க்கத்துக்கு போகணுங்கிற எண்ணம். இன்னொரு கூட்டம் சாட்சியாக வாழணும், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், என் பிள்ளைகள் தேவனுக்கு பயந்தவர்களாக வாழும்படி நான் அவர்களை வளர்க்கணும். முழு மூச்சா நோவாவை போல ஒரு வாழ்க்கை,
நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார். 3 மருமகள் 3 மகன்கள் எல்லாம் 8 பேரா முழுமையாய் அந்த புதிய ஒரு உலகத்திற்கு போனதை போல, அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டதை போல. ஆனா பாருங்க, 2 குடும்பமும் தப்புவிக்கப்பட்டுருச்சு. யோசிச்சு பாருங்களேன், லோத்துடைய குடும்பம் அழிவிலிருந்து தப்புவிக்கிறதுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்புல இருந்து வழி வச்சாரு. அதே போல நோவாவின் குடும்பத்துக்கும் பெரிய அழிவிலிருந்து 2 குடும்பமும் தப்பிச்சிச்சு. ஆனா நோவா தேவ சித்தத்தை நிறைவேற்றி பூரணமாய் தேவ சமூகத்துக்கு போனார். லோத்துவும் தப்புவிக்கப்பட்டார். நீதிமானாய் பரலோகத்துல இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போனா போதும். நீங்களும் நானும் அப்படி யோசிக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் எப்படியோ ஏதோ ஒரு வாழ்க்கைப்பா, நல்லா இருக்கணும், ஜாம்னு வாழணும், வாழ்ந்து முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கையும் வாழலாம். ஆனால் ஜான் வெஸ்லி சூசனா வெஸ்லியை வளர்த்ததை போல வாசித்து வளர்த்து இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை கொடுக்குற தாயாகவும் நீங்களும் நான் இருக்கலாம். நிச்சயமாக இருக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில் நம்ம எல்லாவற்றிலும் உலகத்தை போலவே இராதபடிக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். உலகம் ஒருவேளை ஒரு ஐடி ஃபீல்டில் 1 lakh சம்பளம் வாங்குறத பெருசாக பார்க்கலாம். ஆனால் நமக்கோ அதுவல்ல, அதை காட்டிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதற்கு அங்கே வாய்ப்பு இருக்குதா? 1 லட்சம் சம்பளம் வாங்கினா வாங்க வேண்டாம்னு நான் சொல்ல வரல, இல்லை. ஆனால் அதை காட்டிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்குதா? அங்கே போய் உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகிற ஒரு பிள்ளையா இருந்துருவானா? இங்கே இருக்கிற வரைக்கும் கொயரில் போகிறான், சண்டே ஸ்கூல் போகிறான், அடுத்து யூத் மீட்டிங் போகிறான், எல்லாத்துலையும் இருக்கிறான். அடுத்து வேலைன்னு சொல்லி கையை மிஞ்சி எங்கள் பிள்ளைங்க போனதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது? யோசித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை என்ன நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்காகவே நம்முடைய குடும்பத்தையும் படிப்பையும் சூஸ் பண்ணுகிற ஒரு நிலையில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமும் இருக்கிறது. என் பிள்ளைக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அவனால் எதை படிக்க முடியும், அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்பதை காட்டிலும் சமுதாயத்துக்கு அவங்க பிள்ளை அதை படிக்குதே, நான் இதை படிக்க வைக்கலனா என்ன அப்படின்னு நினைக்கிற நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. எனக்கு ஒரு தாயாரை தெரியும். அவங்க 2 பேரும் டீச்சர்ஸ். அதனால் ஒரே பையன் ஒரு பொண்ணு. அந்த பையனை நல்லா படிக்க வைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு ஜெப நேரத்தில் சொன்னால், அவன் பிள்ளைய BA எக்கனாமிக்ஸ் படிக்க வை அப்படின்னு சொல்லி. உன்னை சுற்றி இருந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ன BA எக்கனாமிக்ஸ் போய் படிக்க வச்சுருக்க, நீ ஒரு கஞ்ச பிசுனாரி, நீ ஒரு பிள்ளைக்கு ஒரு சீட்டு BE சீட்டு கூட, ஒரு இன்ஜினியரிங் சீட்டு கூட வாங்கலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லாரும் ஒரு ஏகத்தாளமாக கேலியாக பேசின நாட்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார் BA எக்கனாமிக்ஸ் படிக்க வை. அந்த அண்ணன் படித்தாங்க. இன்றைக்கி அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, சுவிட்சர்லாண்டில் ஸ்விஸ் பேங்க்கில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கு ஒரு நல்ல ஊழியத்தை செய்கிற ஒரு அண்ணனாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்களே, நம்ம நினைக்கலாம் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. இல்லைங்க, நம்ம பிள்ளைகளை தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாய் ஒருவேளை ஒரு குரூப் செலக்ட் பண்ணுற ஒரு காலகட்டம் இது. என்ன படிக்கலாம், என்ன குரூப் எடுக்கலாம், என்ன காலேஜ் போகலாம், நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், உங்கள் பேர பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், நீ ஆண்டவர்கிட்ட ஜெபின்னு சொல்லுங்கள். ஒரு தாய் இப்படி தான் தன்னுடைய பிள்ளை +2 முடிச்சு ரிசல்ட் வந்துருச்சு, தம்பி இப்படி 2-3 காலேஜ் இருக்குடா, நீ என்ன படிக்க போகிறோம், எந்த காலேஜை சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஜெபின்னு சொன்னாங்க. கடைசியில் ஒரு நாள் ஆச்சு, சூஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள், எந்த காலேஜுக்கு நம்ம போகலான்னொன்னே அவன் கரெக்டாக ஒரு காலேஜ், ஒரு கிறிஸ்தவ காலேஜுடைய பேரை சொன்னான். காட்டின 3 காலேஜ் கிறிஸ்தவ காலேஜ் தான். ஒரு கிறிஸ்தவ காலேஜுடைய பேரை சொன்னான். உடனே சரி அப்படின்னு சொல்லி, என்ன டக்குன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அங்கே அப்ளிகேஷன்லாம் கொடுத்து சேர்த்தாச்சு ஸ்கூலில். அப்போ அம்மா ஒரு நாள் சாயங்காலம் கேட்க, எப்படிடா டக்குன்னு இப்படி உடனே சொல்லிட்டேன். அம்மா நீங்கள் ஜோமுன்னு சொன்னீங்க, நான் ஜோமுன்னப்போ ஒரு நாள் ஏசப்பா எனக்கு கனவுல அந்த காலேஜோடைய ஆர்ச் இப்படி இருக்குது, நான் ஷோல்டர் பேக்கை போட்டு உள்ளே போனதே ஏசப்பா எனக்கு கனவுல காட்டினாங்க, அதனால் நான் டக்குன்னு இந்த காலேஜ் பேரை சொல்லிட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி 2 வருஷம் முடிச்சு 3ஆவது வருஷத்துக்கு அந்த தம்பி போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியுது. அங்கே ப்ரேயர் செல்ல நடத்துவதற்கு, அங்கே இருக்கிற ப்ரேயரில் கலந்து கொள்வதற்கு, நிறைய காரியங்களை தேவன் கற்றுக் கொடுப்பதற்கு அது காரணமாக இருந்தது. நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? எல்லா காரியத்திற்கும் தேவனிடத்தில் கேளுங்க. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். தாவீது கேட்பார், ஐயா ஆண்டவரே நான் இங்கே போகலாமா போகக்கூடாதா கேட்டு கேட்டு செஞ்ச தாவீது இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான். இன்றைக்கு நீங்கள் கேட்டு செய்ய முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? நிச்சயமாய் கேட்பவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன்.
தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல எல்லா இடத்துலையும் என் பிள்ளையை நம்ம பாதுகாக்கணும், பாரம் சுமக்கவே என் பிள்ளைய கொடுக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஆபிரகாம் ஈசாக்கு பலியிடுறதுக்காக மோரியா மலைக்கு கூட்டு போறார். கட்டையை தூக்கி யார் தோள்ல வைக்கிறாரு? அவர் பெரிய செல்வ சீமான். ஒரு வேலைக்காரன்ட்ட சொல்லியிருக்கலாம், டேய் கட்டையை தூக்கிட்டு வந்து அங்கே வச்சுட்டு கீழே இறங்கி வந்து இங்கே நில்லுன்னு சொல்லியிருக்கலாமா? சொல்ல முடியாதா? ஆனால் இளம் வாலிபனான ஒரு ஈசாக்கினுடைய தோளில் கட்டையை தூக்கி வைக்கிறாரு. எந்த தாய் தகப்பன் என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது, என் பிள்ளையை யாருமே எதுவும் சொல்லாத அளவுக்கு நான் வளர்க்க போறேன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க கஷ்டப்படட்டும். இன்னைக்கு கஷ்டப்படலைன்னா இன்னொரு நாள் கஷ்டத்தை பார்க்கும்போது சோர்ந்து உலகத்தை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு காணப்படுவாங்க. இன்றைக்கு கஷ்டப்பட்டா என்ன? இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்றதை நம்ம பார்க்க முடியும். பலியிடும்படி உலகத்தின் பாவத்துக்காக ஒப்பு கொடுத்தது போல எப்படி இயேசு கிறிஸ்துவின் தோள்களில ஒரு மரத்தினால் ஆன ஒரு சிலுவை வைக்கப்பட்டதோ, அதே போல ஈசாக்கினுடைய தோள்களில் மரக்கட்டை வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் யாருமே எதுவும் சொல்லாமல் வளர்ந்துடணும், என் பிள்ளையை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கிராமத்தில் ஐயோ ஒரு குட்டி பிள்ளையே ஏன்டா பால் இப்படி தூக்கி போடுற அப்படின்னு சொல்லு, ஐயோ அந்த பிள்ளையை சொல்லிடாதீங்க, அவங்க அம்மா வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்துருவாங்கங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளைய ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு உண்மையான சம்பவம். ஒரு நல்ல ஒரு பாஸ்டர், அவருடைய பிள்ளைகள் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க. அந்த பாஸ்டருடைய அவருடைய டீச்சிங்ஸ், உபதேசம் நல்ல வேதத்திற்கு உட்பட்ட உபதேசம். ஆனால் அது பிடிக்காம அங்கே அந்த பையனும் அவனுடைய தம்பி 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான் மகன். டீச்சர் அவனை கொஞ்சம் அற்பமாக நினைக்கிறது, எல்லாரும் முன்னாடி நோஸ் கட் பண்ணுறது, மார்க்கை சரியாக போடாமல் எல்லா விதத்தில் அவங்க அப்பாவை பிடிக்காதனால பிள்ளைக்கு ரொம்ப நிறைய கஷ்டம். அந்த பையன் டெய்லி வீட்டுக்கு வந்து சொல்லுவான். 8th ஸ்டாண்டர்டோட ஆனுவல் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸ் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அப்பாட்ட பேக்கை தூக்கி போட்டுட்டு சொன்னேன், அப்பா இனிமே அடுத்த வருஷம் நான் அந்த ஸ்கூலுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கட்டாயம் போகவே மாட்டேன். டீச்சர் என்னை எப்படி பாடுபடுத்துகிறாங்க தெரியுமா, எனக்கு மார்க் போட மாட்டேங்காங்க, எல்லார் முன்னாடி வச்சு என்னை எவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்க, அநீதியாக நடத்துகிறாங்கப்பா, நான் இந்த ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மகன் பேகை தூக்கி போட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்பா பிள்ளை மேலே தோள் மேலே கையை போட்டு பக்கத்தில் சேரில் உட்கார வச்சு சொன்னாங்க, தம்பி இன்னைக்கு 13 வயசு உனக்கு, இன்னைக்கு நீ உனக்கு இருக்கிற அநீதியான காரியம் இப்படி டீச்சர் செஞ்சுட்டாங்கன்னு நீ சொல்கிற, இன்னும் நீ உலகத்துக்குள்ளே போக வேண்டியது இருக்கு, உனக்கு படிக்கணும், படிக்க வெளியே போகணும், ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேலை பார்க்க போகணும். எல்லாரும் உனக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்களா? எல்லாரும் உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு செய்வாங்களா? எல்லாரும் நீ உயர்றதை பாராட்டுவாங்களா? காலை இழுத்து விட 4 பேர் இருப்பாங்க, வீணான பழிய போடுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. இதை காட்டிலும் நீ இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலுக்கு போறல்ல, இதை காட்டிலும் நீ போகிற உலகம் அநீதி நிறைந்த உலகம். அன்னைக்கு நீ போறதுக்கு, அன்னைக்கு ப்ராப்ளத்தை நீ ஃபேஸ் பண்றதுக்கு இது ஒரு ட்ரைனிங்டா. நான் மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு மந்த்லி ஃபீஸ் கட்டுறேன். நீ ஃபீஸ் கட்டாமையே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இந்த பாடம். இதுல நீ பொறுமையாய் வாழ கற்றுக்கொள். உலகத்துல நீ போகும்போது எந்த விதத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உன்னால் முடியும்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. உண்மையா இல்லையா? உண்மை. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் சின்ன காரியம் எப்படியும் பிள்ளைய பேச போச்சு, வீட்டுக்கு வரட்டும், பிள்ளை பிரச்சனையை சொல்லட்டும், சொல்லி இதை விட மோசமான உலகத்துக்குள்ளே தான்டா நீ காலேஜ் படிக்கும்போது போகணும், இதை விட உன்னை நிராகரிக்கிற உலகத்துக்குள்ளே தான் போகணும். இன்றைக்கி ஒருத்தர் நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்கிற, ஒருத்தர் உன்னை பாட்டுக்கு சேர்க்கலன்னு நினைக்கிற, ஒருத்தர் உன்னை நாடகத்தில் சேர்க்கலன்னு ஏன் நீ அழுது? இல்லை, இதை விட மோசமான உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. அங்கே நீ முன்னேறினா உன் காலை பிடிச்சி 16 அடி இழுக்கிறதுக்கு ஒரு மனுஷன் காத்துக்கிட்டு இருப்பான். உன்னை பாராட்டுறதுக்கெல்லாம் ஆள் இருக்காது. அநீதியான உலகத்துக்கு போக போற. ஃபீஸ் கட்டாம படிக்கக்கூடிய ஒரு பாடத்தை இன்னைக்கு நீ கற்றுக்கொண்டு இருக்கிறாய். நிராகரிப்புல நீ எப்படி கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும், தள்ளப்படும் போது நீ எப்படி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள என்று ஒரு தாய் தகப்பன் சொல்லி கொடுத்து ஒரு பிள்ளையை வளர்த்தால் அவன் நிச்சயமா யோசேப்பை போல ஆசீர்வாதமாயிருப்பான். அடிமையாக தான் ஒரு தேசத்துக்கு போகப்படுவான். பாபிலோனுக்கு அடிமையாக தான் தானியேல் போகப்பட்டான். அடிமையாக தான் சிறுவன் சீரியா தேசத்தில் உள்ள நாகமான் வீட்டுக்கு போகப்பட்டா. அவருடைய வாழ்க்கை அந்த நாகமானை அவள் சொல்லுவதை கேட்க வைத்தது. யோசிச்சு பாருங்க, அந்த நாகமான் வீட்டு சின்ன பிள்ளையை யோசிச்சு பாருங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தவங்ககிட்டலாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு அக்கா வாசலில் திண்ணையில் வந்து உட்காந்துருப்பாங்க, ஏக்கா இப்படி ஒரு பயங்கரமான வயிற்று வலிக்கா. உடனே சொல்லியிருப்பாங்க, ஏன்க்கா இவ்வளோ நாளாக மருத்துவரை பார்த்துட்டே இருக்கீங்களே, நம்மளுடைய எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட போயிட்டு வந்தானே, அந்த குட்டி பிள்ளைய விளையாண்டுக்கிட்டு தான் இருந்திருக்கும், மண்ணில் காது கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அம்மா சொல்லுகிற காரியம், அம்மா நன்மை, யாரெல்லாம் தீமையாக அவங்ககிட்ட பேசுகிறாங்களோ அவங்க அடுத்து ஏக்கா கொஞ்சம் ஒரு டம்ளர் சீனி தாங்கன்னு கேட்க வரும்போது கூட
ஆன்ட்டி நேற்று நம்ம அம்மாவை எப்படி சொன்னாங்க, ஆனால் அம்மா உடனே அந்த டம்ளர் வாங்கிட்டு போய் சீனி கொடுக்குறாங்களே. தீமையை எப்படி தன் தாய் நன்மையால் வெல்லுகிறாள் என்பதை பார்த்து கொண்டிருந்தது. ஆகவே தான் நாகமான் வீட்டுக்கு போகும்போதும் அவளுக்கே ஒரு காரியம் அன்பு தேவைப்பட்டுச்சு, ஆனால் அவள் அன்பை கொடுக்குறவங்களா மாறினா. அவளுக்கே ஆறுதல் தேவைப்பட்டுச்சு, ஆனால் அவள் ஆறுதல் அளிக்கிறவளாய் மாறினாள். அவளுக்கே அநேகம் தேவை இருந்தும் தன் தாயினுடைய காரியத்தை பார்த்து அவள் வளர்ந்திருப்பாள். அதனால தான் சொன்னா, ஒரு பிரச்சனை நாகமானுக்கு வியாதின்னு வந்தோடனே எங்கள் சமாரியாவில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திற்கு போவார் என்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகள் பிறரை குறித்து குறைவாய் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? உண்மையாக ஆவிக்குரிய ஒரு தாய் அவங்கள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர வளர 2 காரியம் நமக்குள்ள நடக்கும். அது என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர யாரையுமே நம்மளால் அற்பமாக எண்ணவே முடியாது. அது விபச்சாரம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட நம்மளால் அற்பமாக எண்ண முடியாது. அதுதான் நம்ம நடக்கிற முதல் மிராக்கிள். நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் வளர வளர யாரையுமே நம்மளால் அற்பமாக எண்ண முடியாது. இன்னொரு காரியம், யாரையுமே நம்ம அதிகாரம் செலுத்தவே மாட்டோம். அதிகாரம் செலுத்துகிற வாஞ்சையே போயிடும். அதுக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து. அவர் ஆண்டவரோடு தனித்திருக்க விபச்சார ஸ்திரியை கூட பார்க்குறாரு. ஏதோ தரையில் குனிஞ்சு எழுதினாருன்னு போட்டிருக்கு. என்ன எழுதுறாருன்னா, யோசித்து பார்த்தேன். அவர் எழுதுறது என்னவா இருக்கட்டும், எல்லாரும் அவள் கண்ணை பார்த்து இப்படியான கையை அசைச்சு சொல்லியிருப்பாங்க. அவள் உருட்டுற கண்ணையும் மிரட்டுற அவங்க பார்வையும் பார்த்து கூடி குறுகி போயிருப்பா. நானும் அவளை என் கண்ணால் பார்க்கும்போது என் கண்ணின் பார்வை கூட அவளை குற்றப்படுத்தி விட வேண்டாம், நான் அவளை பார்க்கல, நான் குனிஞ்சிக்கிறேன்னு சொல்லி குனிந்து எழுதின ஆண்டவர். யாரையுமே பார்க்காத ஆண்டவர், யார் மேலேயும் அதிகாரம் செலுத்த விரும்பாத ஆண்டவர் எல்லாருடைய பாதத்தையும் கழுவுறார். ஐயா, நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறோங்கிறதுக்கான சைன் என்ன, அடையாளம் என்ன? யாரையுமே நம்மளால அற்பமா பார்க்க முடியாது. பெரிய பாவம் செய்த ஒரு பெண்ணு கூட எதிர்த்தாப்ப வரலாம், மோசமான ஒரு மனுஷர் எதிர்த்தாப்ப வந்தா கூட நமக்கு தெரியும், ஐயோ நானே ஒரு நிர்பந்தமான மனுஷி தானே, இவங்களை நாம் நியாயத்திருக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கிறது என்ற எண்ணம் எப்பொழுது உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வருகிறதோ அப்பொழுது தேவ சாயல் என்னில் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அர்த்தம். யாரை பார்க்கும் போதும் ஆமாம் இவங்களை பற்றி தெரியாதாக்கும், ஆமாம் இவங்களை பற்றி தெரியாதாக்கும், இப்படியே நம்முடைய இருதயம் இருக்குது என்றால் வீட்டில் போய் அமைதியாக சோஃபாவில் உட்காருங்க. ஆண்டவரே, ஏன்பா நான் இப்படி இருக்கேன், நான் யோசித்திருக்கேன், நான் யோசித்ததை உங்களிடத்துல சொல்கிறேன். ஏன்பா நான் இவங்க எதிர்த்தாப்பில் வரும்போது இவங்களை பற்றி எனக்கு தெரியாதான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய துணிகரம் என் உள்ளத்தில் இருக்குது. தேவன் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷனை ஏன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல? ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஏசப்பா நான் கண்ணீர் வடிக்கேன்ப்பா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். நான் ஆண்டவரே ஊழியத்தில் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நான் ஜெபித்த காரியத்தை காட்டிலும் தேவ சமூகத்திற்கு முன்பதாக நின்று நான் உண்மையாய் சொல்லுகிற காரியம், தேவனை என்னை மாற்றும் என்று நான் ஜெபித்திருக்கிறேன். என்னை மாற்றும் அப்பா, என்னை மாற்றும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் இன்னும் குறை உள்ளவளா இருக்கிறேனே, என்னை மாற்றும் என்று ஜெபித்த ஜெபங்களை தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்னும் பூரணத்தை நோக்கி கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். நான் மாற வேண்டும் ஆண்டவரே, நான் மாற வேண்டும் என்று சொல்லி கதறி அழுதிருக்கிறேன். இன்றைக்கும் தேவனுடைய ஜனங்களே, நமக்குள்ளாக ஆவிக்குரிய சுபாவம் இல்லாமல் மாம்சத்தின் சுபாவம் குடும்பத்துக்குள்ள தலை தூக்குகிறதோ, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை மாற்றும் அப்பா, சேஞ்ச் மீ ஓ லார்ட் என்று சொல்லி கேளுங்கள். தேவன் மாற்றத்தை கொண்டு வருவார். அது உங்களுக்குள் வருகிற மாற்றம் உங்கள் குடும்பத்திற்கே அது ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை நீங்கள் உருவாக்கணும்னா நான் மாறினா போதுங்க, நான் மாறினா போதும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவர் மாறணும்னு நினச்சிட்டே இருக்கிறீங்களா? அவர் கோயிலுக்கு சரியாக வரமாட்டேக்காரு, அசனத்துக்கு கோயில் பரிசைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றாரு, அவர் மாறணும்னு நினைக்கிறீங்களா? எங்கள் மாமியார் மாறணும், எங்கள் மாமனார் மாறணும், எங்கள் கொழுந்தனார் மாறணும், எங்கள் மச்சான் மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, நான் மாறணும். எந்த ஒரு பெண் தன்னை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறாளோ நிச்சயம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் மாறுறதுக்கு அவசியமே இல்லை, ஐ எம் பர்ஃபெக்ட்னு நினைச்சோன்னா அன்னைக்கு சிக்கல்ல இருக்கோன்னு அர்த்தம். எப்போ நம்முடைய உள்ளத்தில் நான் சரியா இருக்கிறேங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதோ அன்றைக்கு நான் ரிஸ்கான ஒரு இடத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட என்றைக்குமே தாழ்த்தி பழகுங்க. ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி பழகிட்டோன்னா உறவுகள் கிட்ட தாழ்த்த நமக்கு ஈஸியாக இருக்கும், கணவர்கிட்ட தாழ்த்த நமக்கு ஈஸியாக இருக்கும், இரத்த கலப்புகள்கிட்ட தாழ்த்த நமக்கு ஈஸியாக இருக்கும், அவங்ககிட்ட தாழ்த்திட்டோன்னா அயலார்கிட்ட தாழ்த்த நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் சாக்கடை என் வாசலுக்கு வருதுக்கா அப்படின்னு சொன்னோம், அப்படியாப்பா சாரிப்பா அது எங்கள் இடம் தான், அந்த சந்தை அந்த முடுக்கு எங்கள்
இடம் தான் அப்படின்னு கூட சொல்ல. அப்படியாப்பா, சரிப்பா. எல்லாரிடத்திலும் தாழ்த்த நமக்கு அது ஏதுவா இருக்கும். ஏன்றைக்கு நமக்கு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, தாழ்மையுள்ள இருதயம் இல்லாததுனால தான். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், நான் மாறணும்ப்பா, என் சந்ததி தேவபக்தி உள்ள சந்ததியாக உருவாக்கணும், நான் மாறணும் சுவாமி. நாங்கள் ஒரு பாட்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு பேரப்பிள்ளைக்கு எடுத்த ஒரு பாட்டியாக இருக்கலாம், ஒரு அம்மாவாக இருக்கலாம், அல்லது ஒரு மனைவியாக இருக்கலாம், இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் பண்ணியிருக்கலாம், ஒரு இளம் தாயாக குட்டி பிள்ளைங்களை வளர்த்து வரலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் பிள்ளை மேலெல்லாம் தூங்கி முடிச்சோடனே சொல்லுங்கள், தேவனே இந்த பிள்ளையை குறித்து உங்கள் திட்டம் நிறைவேறதுக்கு ஒரு தீமோத்தேயுவை போல உருவாக்குகிற ஒரு ஐனிக்கையாளாக நான் இருந்துடணும்ப்பா, ஒரு ஐனிக்கையாளாக நான் இருந்துடணும், ஒரு லோவிசாலாக இருந்துடணும்னு நினைங்க. ஒருவேளை வயதாயிருச்சு, இனிமே நான் என்ன சொல்ல போறேன், நான் சொல்லி என் பேரப்பிள்ளை கேட்கவா போகுது? இல்லவே இல்லைங்க. ஒரு பாட்டி சொன்ன வார்த்தை தீமோத்தேயுவை கேட்டா, அந்த பாட்டியினுடைய வாழ்க்கையின் சாட்சி அந்த பிள்ளை இம்பாக்ட் பண்ணியிருக்குதுன்னு சொன்னா, வயசாயிடுச்சு நான் என்ன செய்ய நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக உங்க பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை வளர்க்கறதுல முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. யார் என்னைய கண்டுக்கிறா, பள்ளிக்கூடத்துக்கு போனா கூட என் பிள்ளை அம்மா டாட்டா அப்பா டாட்டா, அங்கே பாட்டி டாட்டான்னு சொல்ல மாட்டேங்க நினைக்காதீங்க. பாட்டி டாட்டான்னு சொல்ல மாட்டேங்க. பிள்ளை கிளம்புற 8:30 கிளம்பானா 8:25 வாசல்ல வந்து நின்றுங்க. பேர பிள்ளை கிளம்பி போகும்போது வாசல்ல நில்லுங்க. தம்பி போயிட்டோம்மா டாட்டா. ஏன் பிள்ளை பேர பிள்ளை சொல்லணும்னு காத்திருக்கணும்? டாட்டா சொல்லி பிள்ளை நெத்தியில ஒரு சிலுவையை போட்டு அனுப்புங்க. இல்லை எல்லாம் என்னை தேடி வரணும்னு நினைக்கணும். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கும் ஒரு கலிலேயா கடல். நான் சவக்கடல் அல்ல, தேங்கி நிற்கிற ஒரு கடல் அல்ல, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறவள் அல்ல. என் கை இருக்கிற வரைக்கும், என் காலில் சுகம் இருக்கிற வரைக்கும், என் சரீரத்தில் பலன் இருக்கிற வரைக்கும், என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு நான் உழைத்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறோம், நிறைய உழைச்சிட்டோன்னா நம்முடைய பலனெல்லாம் குன்றிருமோ, ஆலயத்துக்காக நம்ம ஓடிட்டோன்னா, நிறைய காரியத்தை ஊழியன்னு போயிட்டோன்னா நம்ம பலன் குன்றிருமோ? தேவன் சொல்லுகிறார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் அதை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஆபிரகாம் இழந்து போகிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார். ஐயோ உன் நேசகுமாரன் இல்லப்பா, உனக்கு பிரியமான பிள்ளை இல்லப்பா, என் ஜீவனை இழக்க ஒப்பு கொடுத்தாரு. உயிருக்கு உயிரான பிள்ளை தான். அவர் ஏதோ கடனுக்காக கூட்டிட்டு போல, பாவனையா கூட்டிட்டு போல, உண்மையா கூட்டிட்டு போனதால தான் பட்டயத்தை எடுத்து ஓங்குற வரைக்கும் வந்துட்டாரு. 99.99% அவர் ஓங்கி தன்னுடைய புழு காரியத்தை செஞ்சிட்டார். அப்போயும் தேவனா ஈசாக்கான் கேட்கும்போது ஈசாக்கு அல்ல தேவன் என்றார். அடுத்து பிள்ளைக்கு 40 வயசு ஆயிட்டு ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கணும். எலியேசர் அனுப்பி விடுறாரு. அவர் கேட்கிறார், ஐயா உங்க ஜாதி ஜனத்தில் போய் பார்க்க போறேன், பொண்ணு என் கூட வரலன்னா ஈசாக்க கூட்டிட்டு போயிருமா? நோ, என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகட்டாலும் பரவாயில்ல, என்னை அழைத்த தேவன் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார், மறுபடியும் என் பிள்ளையை கொண்டு போகக்கூடாது. 40 வயசு ஆயிட்ட என் பிள்ளை கல்யாணம் ஆகலையே, ஏதாவது ஒருத்தருக்கு கெட்டி கொடுத்துருமா? இல்ல, தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெபேக்காள் உடனே வர்றேன்னு சொல்லி வந்துட்டா. பாருங்களேன், இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளின் திருமண காரியத்தை குறித்து நிறைய யோசித்து கொண்டே இருக்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், எல்லாம் வீடு இருக்கணும், கார் இருக்கணும், வயல் இருக்கணும், வாழைத்தோப்பு இருக்கணும், இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கெட்டி கொடுக்கறதா? ஆண்டவருக்கு பயப்படுகிற பையனா, ரட்சிக்கப்பட்ட பையனா, கோயிலுக்கு வர்ற பையனா, தேவனை விசுவாசிக்கிற பையனா, ஜீவனா, அல்லது அதை இழக்கவும் ஒப்பு கொடுக்குறோமா? உங்களுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம உலகத்தை போல வாழ்வதற்கு அழைக்கப்படவே இல்லைங்க. அப்படி ஒரு கும்பல் ஆண்டவருக்கு தேவையே இல்லைங்க. உலகத்தோடு வாழுகிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய், ஆண்டவருக்காக ஜீவனையும் இழக்கிறவர்களாய் வாழ்கிறவர் தான் ஆண்டவருக்கு தேவை. ஆனால் நமக்கெல்லாம் ஆசை, எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நினைக்கிறோம். ஆண்டவருக்காக நான் எதை ஸ்பெண்ட் பண்ணணும்? தேவ பக்தி உள்ள சந்ததி. 3வது காரியம் என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தை நடத்துகிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் அந்த பெண்ணை குறித்து போடப்பட்டிருக்குது. குடும்பத்தின் காரியங்களை என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், தெளிவாய் நாளைக்குரிய காரியத்தை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஒரு பெண்மணியை, புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாய், ஞானமுள்ள ஒரு பெண்ணாய் நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம ஃபோனை எடுத்தோன்னா அடுத்த ரீல்ஸு, அடுத்தடுத்து ஷார்ட்ஸு, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க என்ன செஞ்சிருது?
நேரம் போகிறதே தெரில. கடைசியில் 1 மணிக்கு கடையிலேருந்து வீட்டுக்கார் வந்து காலிங் பெல்ல அடிச்சு, ஐயோ பருப்பு அவிச்சமானக்கு இருக்குதே, அடுத்து என்னது வெங்காயத்தை தாளிக்க, எங்கே இருங்கங்க அப்படின்னு சொல்லி அவசரகதியாக ஒரு குழம்பு வச்சு என்ன செய்கிறோம். நிறைய நேரத்தில் அப்படி தான் ஆயிடுது. ஃபோனை எடுத்தோன்னா அக்கா தங்கச்சிட்ட பேசுகிறோன்னு பேசி இவ வேற ஃப்ரீ காலாக வேற கொடுத்துட்றாங்களா, சார்ஜ் மட்டும்தான் நிற்கணுங்க, மற்றபடி சார்ஜை காலி பண்ணுறதுக்கு என்னென்ன வழியெலாம் நமக்கு என்ன செய்யும் தெரியும், பேசிக்கிட்டே இருப்போம் பாருங்களேன். ஆனால் குடும்பத்தின் காரியம், பிள்ளைகளுக்குரிய காரியம் என்ன, என்னுடைய கணவருக்குரிய காரியம் என்ன, எல்லாவற்றையும் ஞான பெண்மணியாய் அவள் செய்து கொண்டே இருக்கிறாள். இந்த காரியத்தில் 31 அதிகாரத்தில் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்கிற ஒரு பெண்ணை பார்க்கலாம். அவங்க வயலில் வேலை செஞ்சுட்டு வந்தவங்களா இருக்கிற எல்லாருக்கும் படியளக்கிறாள்னு போடப்பட்டிருக்குது. தயையுள்ள போதகங்களுடைய நாவின் கீழ் இருக்குதுன்னு போடப்பட்டிருக்குது. அன்பான சகோதரிகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறாங்க, இந்த குடும்ப வாழ்க்கையை கட்டுறது அப்படின்னு சொல்லும்போது போதுமென்ற மனது உங்களுக்கு எனக்கு இருக்கணும். போதுமென்ற மனது இருந்தால் குடும்பம் ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அல்லது எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி பத்தலைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் போதுமென்ற மனம் இருந்துச்சுன்னா வீட்டுக்காருக்கு சம்பளம் கூடட்டாலும் நம்ம மிச்ச காசை எடுக்க முடியும். அதனால தான் தீமோத்தேயுல போடப்பட்டிருக்குது, போதுமென்ற கூடிய இருக்கிற தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆதாயம்னா என்னது? லாபம். போதுமென்று இருந்தால் லாபம். சம்பளம் கூடாமே நமக்கு லாபம் வந்துடும். புரியுதா? சம்பளம் கூடலை, 5000 ரூபா தான் சம்பளம். முன்ன 6000 ரூபாய்க்கு செலவழித்தோம், இப்போ போதுமென்ற மனதோடு கூட 4000 ரூபாய்க்கு செலவழிக்கிறோம். அப்போ லாபம் எத்தனை ரூபா வந்துடுது? 1000 ரூபாய். சம்பளம் கூடல, லாபம் கிடைக்குதியா. இந்த ட்ரிக்கு, இந்த ஃபார்முலாவை பைபிளை தவிர வேறு யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. உலகத்தில் கேட்ட சம்பளம் கூடாமல் லாபம் வருமாயா அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, சம்பளம் கூடாமையே உனக்கு லாபம் வரும். போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி, போதுமென்ற மனது, கொடுக்குற காரியம், மற்றவங்களுக்கு கொடுக்குற காரியத்தில் முந்தி கொள்ளுங்க. உறவுகளுக்கு கொடுக்குற காரியமாக இருக்கலாம். ஒருவேளை 2 உறவுகளுக்கு இடையே பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருங்கள். எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அந்த உறவை சரி செய்வதற்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வருமா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வருமானு பாருங்கள். ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு டம்ளருக்கெல்லாம் கணக்கு பார்த்தோன்னா உறவை நம்ம கொண்டு போகவே முடியாது. அன்னைக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தேன், அது எங்கள் வீட்டுக்கே வரல, இன்னைக்கு அடையாறு ஆனந்த பவன் மஞ்சள் கலர் டப்பால தான் இன்னைக்கு இட்லியை போட்டு தருவேன். அப்படியெல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு VBSக்கு நம்ம பிள்ளை போச்சுன்னா 4 டிஃபன் பாக்ஸை பரிசாக வாங்கிட்டு வருது இல்லை? ஆமாவா இல்லையா? சின்ன சின்ன காரியத்திலலாம் நம்ம பார்த்தோன்னா உறவு மேம்படவே முடியாது. மனதார கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். இன்னைக்கு இயற்கையே பாருங்களேன், மேகம் என்ன கொடுக்குது, மாடு என்ன கொடுக்குது, ஆண்டவர் என்ன கொடுத்தார் நமக்கு? தன்னுடைய குமாரனையே கொடுத்து விட்டார். கொடுக்கிறது தான் இயற்கையே. ஆனால் நம்ம மட்டும்தான் என்ன நினைக்கிறோம், ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறது தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் இல்லை? ஆனால் கொடுக்கறது தான் ஆசீர்வாதம்ங்கிறத நம்ம நினச்சிக்கணும். பெருசாக கொடுக்கணும்னு இல்லைங்க, இயன்றதை கொடுங்க, உங்களால் செய்ய முடிஞ்சதை கொடுங்க. எனக்கு ஒரு சகோதரி, நல்ல கிறிஸ்தவ அக்காவை தெரியும். அவங்க உடம்பு சரியில்லை யாருக்கும் அப்படின்னு சொன்னால் ரேஷனில் தான் குண்டு அரிசி வாங்கி வைப்பாங்க, இட்லி அரிசி எல்லாம். அதை சுத்தமாக கழுவி வெண்ணி ஊற்றி கழுவி வெள்ளை வெள்ளேன்னு மாவு அரைச்சி வைப்பாங்க. அதை கொண்டு யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் மாவாட்டி கொடுப்பாங்க. அக்கா, ஒரு அவசரத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? செஞ்சு கொடுத்துருவீங்க. ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, யாரை கூட்டு போகணும், சின்ன சின்ன உதவி தான். அதை கணக்கு பார்த்தா 10 ரூபா 20 ரூபா கூட வராது. ஆனால் ஆசையோடு செய்வாங்க. நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற காரியம் அன்போடு நம்ம செஞ்சுட்டோன்னு வைங்களேன், அது அநேகரை ஹீல் பண்ணும். அது நமக்கு தெரியாதுங்க. இன்றைக்கும் நிறைய பேர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. அவங்களுடைய யோசேப்பு ஜெயிலில் கேட்குறாரு, அந்த பானபாயி சுயம்பாத்திரக்காரனை பார்த்து கேட்குறாரு, உன் முகம் இன்னைக்கு துக்கமாக இருக்கிறது என்ன? இன்னைக்கு அப்படி கேட்குறதுக்கு ஆள் இருக்குதாங்க? கவலையோடு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம நினைப்போம், நம்ம கேட்டால் எங்கே நம்ம போய் மாவாட்டி கொடுக்க வேண்டியதாயிருமோன்னு நினச்சி என்ன செஞ்சிருவோம், பார்த்தும் பாராமே போயிடும். யோசேப்பை தேவன் ஆசீர்வதிக்க காரணம், ஜெயிலையும் தானே பிரச்சனையில் இருக்காரு, இன்னொருத்தர பிரச்சனையை விசாரிக்கிறார். பாருங்களேன், ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது எல்லா விதத்திலும் தன்னை சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷியாக நினச்சி, நான் சிலுவையில் ஆண்டவரோடு அறையப்பட்டுட்டேன், அவரோடு உயிர் தெழுந்திருக்கிறேன்னு சொல்லுகிற சிந்தையோடு உங்கள் குடும்பத்தை நடத்தி பாருங்கள். தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர ஆண்டவர் குடும்பத்தில் நம்மளை தாழ்த்துறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார்.
நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் வாலிப வயதில் அம்மாவை கவனிக்கும் போது சலிப்பாக இருந்த ஒரு நாட்களில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. நீ இந்த காலில் இருக்கிற டாய்லெட் இதெல்லாம் கழுவி விடும்போது நீ கஷ்டப்படுறல்ல, அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கோடு ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து தான் 8 ஆண்டு காலம் ஆண்டவருடைய கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்தேன்னா 1 வருஷமாக என்னுடைய அத்தை, என்னுடைய மாமியாரும் உடம்பு சரியில்லாமல் நடக்க முடியாமல் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து கை தாங்களாக பிடிச்சி வீட்டில் கட்டில் படுக்க வைக்கும்போது நான் யோசிக்கிறேன், அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து நடக்க முடியாமல் மறுபடியும் வராங்க. ஒரு ஆண்டு ஆயிடுச்சு. அப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டவரே மறுபடியும் எனக்கு இந்த ஊழியமா அப்படின்னு சொல்லி நினைத்து இப்படி திரும்புகிற போது இருக்கிறேன். நான் தெய்வ சமூகத்துக்கு முன்பதாக சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு வலது பக்கத்தில் நிற்கிறத என் கண்ணால் பார்க்கல. நான் 100% உணர்ந்தேன். மகளே, நீ மட்டும் செய்ய போகிறதில்ல, நான் உன் கூட இருக்கிறேன். அன்னைக்கு என் தாயாரை நான் அந்த தாயார் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறது போல நினச்சிக்கன்னு சொன்னார். இன்னைக்கு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், நீ இருக்கிற இடத்துல நான் இருந்தால் என்ன செய்வேனோ அதை நீ செய். வாழ்க்கையின் முதிர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கை. அன்னைக்கு நீ இயேசுவ மாதிரி அவங்கள பாருனாரு, இன்னைக்கு நீ இயேசுவா மாறுன்னு சொல்றாரு. நீ அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டல்ல, வாழ்கிறது எபன் அல்ல, எபனுக்குள் ஆண்டவர் வாழ்கிறார். நீ இயேசுவா வாழ்ந்தா என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படிதான் சொல்லுகிறார். இயேசுவின் சாயலை பிரதிபலிக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் இன்றைக்கு அறைகூவல் விடுக்கிறார். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். உலக வாழ்க்கை ஏனோ பிறந்தோம், ஏனோ ஒரு குடும்பம், ஏதோ சுகமாய் வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போகிறதற்கான வாழ்க்கை அல்ல. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் வாழ்ந்து தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற தேவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவாராக. இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஓரளவு வெயில் அதிகமாக நமக்கு வெக்கையை ஃபீல் பண்ணலாம். ஃபியூ மினிட்ஸ் தான். கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நிறைய காரியத்தை செய்ய என்னால் முடியலப்பா, என்னால் முடியலை, ஆனால் உம்மால் முடியும். எங்கெல்லாம் நான் தோற்று போகிறேனோ, எங்கெல்லாம் நான் பலனை இழக்கிறேனோ, எங்கெல்லாம் நான் பலவீனப்படுகிறேனோ, அங்கெல்லாம் நீர் எனக்காக நில்லுமப்பா. என்னால் முடியாத காரியத்தை நீர் செய்யும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோம்மா. இதுவரைக்கும் அசதியாக இருந்த காரியங்கள் என்ன குடும்பத்தில் அசதியா, ஏனோ தானோ ஒரு வாழ்க்கை என்று இருந்த காரியத்தில் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், மகளே நீ அசதியா இருக்காத, உன்னை குறித்து ஒரு பிளான் இருக்குது. நீ பரலோகத்துக்கு வரும்போது உன் பிளானுக்குரிய மேப்பை நான் ஓப்பன் பண்ணி காட்ட போறேன். அன்னைக்கு நீ சந்தோஷப்படும்படி காணப்பட வேண்டுமே. அசதியாயிராத, ஜாக்கிரதையாயிரு, மனம் திரும்ப ஜாக்கிரதையாயிரு என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். கரைதிரையற்ற மனவாட்டியாய் அவரை சந்திக்க ஆசைப்படு என்று 2 பேதுருல நம்ம வாசிக்கிறோம். ஜாக்கிரதையாயிரு என்று ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லுவோம்மா, என் அசதியெல்லாம் மாறட்டுப்பா, என்னுடைய அசதியெல்லாம் மாறட்டும்னு ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நான் வாழ வேண்டாப்பா. ஆண்டவரே, நோவாவை போல தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிப்போமா. விரும்புகிறவங்க இருதயத்தில் கையை வச்சு, நான் மாற விரும்புகிறேன்ப்பா ஆண்டவரே, நான் மாற விரும்புகிறவர்கள் இருதயத்தின் மேலே கையை வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா. அன்பின் பிதாவே, ரோமர் 12:11 மூலம் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே அனலாயிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம் சித்தத்தை பூரணமாய் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற குடும்பத்தில் நிறைவேற்றி சலிப்படையாமல் எங்கள் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து நித்திய ஜீவக்கரை வரைக்கும் செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய கரம் வைக்கப்படட்டும். தேவைகளை சந்திங்க, பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரை, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ நாமம் இவர்களில் மகிமைப்படட்டும். தேவ சாயலை இவர்கள் பிரதிபலிக்கட்டும். துதி, கணம், மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் விரும்புனீங்கன்னா மோட்ச பயணம் அப்படிங்கிற எங்களுடைய மந்த்லி மேகசின் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து VMM TV அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஒன்று நாங்கள் யூடியூப்பில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். ஆமேன் வில்லேஜ் டிவி அப்படிங்கிற ஒரு 24 மணி நேர கேபிள் டிவி சேனல் இருக்குது. எளிமையான சத்தியங்களை கொண்டு வருகிற அந்த டிவி நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலே
ஆண்டவர் அருமையான சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தோம். நிறைய இளம் தாய்மார் இதை நினச்சிட்டாங்கன்னா இழந்துட்டாங்க. சரியா? நிறைய இளம் தாய்மார் சரியா சும்மா அந்த சாக்கு போக்கு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னா எங்கே உட்கார்ந்தாச்சு, வீட்டில் கிடக்கு. இந்த இளம் வயதில் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டா முதிர் வயது வரை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். சரியா? நிறைய இளம் பெண்களுக்கு என்னென்னா இந்த நல்ல வாய்ப்புகளை என்ன செய்கிறாங்க, தவற விடுறாங்க. நல்லா ஜெபிங்க. கர்த்தர் சித்தமான அடுத்த வருஷம் பண்டிகையில் பங்கு பெறுவதற்கு என்ன செய்யணும், அவங்களெல்லாம் என்ன சாப்பிடுது. பார்த்தீங்களா, எல்லாம் நீங்கள் நிறைய வயசானவங்க தான் வந்திருக்கீங்க. யார் வரலன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அடுத்தது ஆண்டவருக்கு அடுத்து யார் தெரியும்? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். எங்களுக்கு பாரமாக இருக்குது. சரியா? ரொம்ப பாரமாக இருக்குது. ஏன் சொல்லுகிறேன்னா, போன ஆண்டு நம்முடைய இடையர்காட்டில் வைத்து ஒரு வாலிபர் ஒரு நாள் கூடி வைத்திருந்தோம். அந்த சகோதரர் அவர்கள் நமக்காகவே நேரத்தை தந்தாங்க. நமக்காக நம்ம ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்கன்னா, ராஜு பிரதர் அவங்க அவர்களாகவே நேரம் கொடுத்தாங்க. நான் என்கிட்ட கேட்டேன், அண்ணே எங்கள் ஊருக்கு வாங்க, நான் உங்கள் ஊர் பக்கம் வரும்போது கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு வருவேன் சொன்னேன். என்ன சொன்னாங்க? உங்கள் ஊர் பக்கம் வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஊழியத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் நேரம் தந்தாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகள் அதெல்லாம் பயன்படுத்தலை. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி, ஆண்டவர் நமக்கு இப்படியெல்லாம் தேவ மனிதர்களை நம்முடைய நடுவில் கொண்டு வரும்போது நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். இந்த பாக்கியத்தை இழந்தவங்கிட்ட போய் சொல்லி இந்த லைவில் கொஞ்சம் பார்த்து அடுத்த வருஷம் இதை லைவாக இருந்து பார்க்கணும். லைவாக பார்க்கக்கூடாது, லைவாக இருந்து என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு வாங்க. ஒருவேளை இதை சிலர் பார்த்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் என்ன செய்யுங்க, இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள. நம்முடைய சர்ச்சு அந்த வாட்ஸ்அப்பில் என்னுடைய லிங்க் இருக்கும். இனி நீங்கள் பார்க்காதவங்களுக்கு பார்க்கறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். சரி, இந்த வேளையில் வழக்கமாக நமக்கு கேம் வைக்கப்படும். இன்றைக்கு நம்மோடு வந்திருக்கிற சகோதரி அவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள், வைப்பார்கள். தெரிஞ்சவங்க கையை தூக்கிட்டு என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். கோரஸை சொன்னீங்கன்னா யாருக்கு பேர் எழுதுன்னு சொல்லி தெரியாது, டக்குன்னு எழும்ப முடியாது, கை தூக்கலாம். அப்படி தானே? தூக்கி சொல்லுங்கள். இது நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா சூப்பராக பூஸ்ட் குடித்த மாதிரி ஒரு மெசேஜ் கேட்டோம் இல்லையா? உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வேலையில் கூட மெசேஜுக்கே சோர்வாக இருப்பீங்க. அதனால நம்ம ஒரு கேம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லோரும் ஒரு நிமிஷம் எந்திரிக்கலாமா? கோச்சிக்காமல் எந்திக்கோங்க. இப்படி செஞ்சால் அமெரிக்கா. சரியா? அமெரிக்காக்காரங்க எப்படி இருப்பாங்க? வெள்ளையாக இருப்பாங்க இல்லையா? அதனால் அமெரிக்கா. இப்படி செஞ்சால் ஆப்பிரிக்கா. சரியா? அதே போல் ஜப்பான்னா என்ன செய்யணும்? இப்படி பாதியில் உட்காரணும், குள்ளமாக இருப்பாங்க. அடுத்து இந்தியானா என்ன செய்யணும்? ஒரு சுற்றலாம் இல்லையா? சல்யூட்டில் லேசாக அதாவது ஒரு சுற்றலாம். ஓகேவா? ரெடியா? நீங்கள் செய்யலாமா? ஃபஸ்ட்டு நான் ரிஹர்சல் காமிக்கிறேன். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, ஜப்பான். ஓகேவா? ரெடியா? சரி, செய்யலாம். அவுட் ஆனவங்க நீங்களே உட்காந்துக்கோங்க. சரி. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஜப்பான், இந்தியா. பாதி பேர் சுத்த முடியல, சின்ன பிள்ளைங்களாம் மாறுங்க. ஓகே, சரி. இன்னும் ஃபஸ்ட்டு இருந்து அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான். நிறைய பேர் அவுட் ஆனாலும் உட்காந்துக்கோங்க. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஜப்பான். அக்கா உட்காருங்க, உட்காந்துக்கோங்க. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான்,
ஜப்பான். அக்கா உட்காந்துக்கோங்க. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, இந்தியா. இந்தியா நிறைய பேர் உட்காந்துக்கோங்கக்கா. அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான். எல்லாரும் இந்த அக்கா 2 பேர் இருந்தாங்க. சரி, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஜப்பான், ஜப்பான், இந்தியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, இந்தியா, ஜப்பான், ஜப்பான். அந்த அக்கா விட்டு நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, நீங்கள் 3 பேர். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஜப்பான், ஜப்பான், இந்தியா, இந்தியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, இந்தியா, ஜப்பான், இந்தியா. அக்கா விட்டு இன்னைக்கு இந்தியா, இந்தியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான், ஜப்பான், இந்தியா. அந்த அக்கா விட்டு. சரி, இந்த ஒரு அக்கா தான். அக்கா அங்கே இருக்காங்களோ? அக்கா யார் இங்கே இருக்கீங்க? நீங்களும் அந்த அக்கா, இந்த இவங்களா? இவங்க நினைக்கிறேன். என்னக்கா நீங்கள் தானே? சரி, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சரி, அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, இந்தியா, ஜப்பான், இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா. நீங்கள் அவுட்டு. ஓகே, அங்கே ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான், ஜப்பான், இந்தியா, 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 ஆப்பிரிக்கா. அக்கா அவுட்டு. அவங்க தான் அக்கா. உங்கள் பேர் என்னக்கா? ரெஜினா அக்காவுக்கு ஒரு பலத்தை கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, சரி, உற்சாகமாயிட்டேங்க. இப்போ நம்ம பைபிள் குயிஸ் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கும் தெரிஞ்சால் நீங்கள் எந்திரிச்சு நின்று என்ன செய்யுங்க, ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்லாதீங்க, நம்ம யார் சொன்னாலும் தெரியாமல் போயிடும். அதனால் எந்திரிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்.